ஒரு செல்வந்தருக்காக நான் வரமாட்டேன், ஒரு அரசியல்வாதிக்காகவும் வரமாட்டேன். திரு பெரியண்ணன் அவர்களுக்கு வந்த ஒரே காரணம் வரலாற்று நாயகன் என்பது மட்டும்தான். இதில் யாரும் என்ன ஜாதி என்று எனக்கு தெரியவே தெரியாது. மூத்தவர்களாக இருந்தால் அண்ணன், இளையவர்களாக இருந்தால் தம்பி, வயதில் ஒத்தவர்கள் தோழர்கள், இவ்வளவுதான் எங்கள் உறவு. அந்த காலத்திலே அச்சுப்பிழைகள் இன்றி வண்ண முகப்போடு கூடிய அட்டையோடு பொன்னி இதழ் வந்து அத்தனை பேரையும் கவர்ந்தது என்று சொன்னால் மிகையாகாது. கலைஞர் அவர்கள் ஆட்சியில் இருந்த காலத்தில் முரசொலி நடந்துகிட்டு இருக்கு, பொறுப்பில் இருந்திருக்கிறாங்க. ஒரு உதவி கேட்டு போய் நிற்கணுமே, கேட்கவே மாட்டாங்க. கவியரசு கண்ணதாசன் எழுதிய வனவாசம் புத்தகத்தில் பெரியண்ணன் ஐயாவை பற்றி எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொன்னார். நண்பர்களே, ஒரு அரங்கின் ப்ரைம் டைம் என்று சொல்லப்படுவது முதல் 2 மணி நேரம் என்பார்கள். அது கடந்து விட்ட பிறகு ஒரு பெரிய சிக்கலான உரையை ஆற்றக்கூடாது என்று சொல்லப்படுவதுண்டு. ஆகவே உங்களை தொந்தரவு செய்யும் அளவுக்கு ஒரு பேருரை ஆற்றும் எண்ணம் இல்லை என்பதை முதலில் சொல்லிக்கொள்கிறேன். இது ஒரு மங்கள விழா என்று இதை சொல்லலாம். குடும்பத்தினர், உறவினர், உற்றார் நிரம்பி இருக்கிறீர்கள். ஒரு மறைந்த பெரியவரை நினைவு கூறக்கூடிய விழா. நண்பர்களே, இந்த வகையான விழாக்கள் தமிழகத்திலே பல இடங்களிலே தொடர்ந்து நடந்து வருகின்றன. தொழிலதிபர்கள், அரசியல்வாதிகள், வெற்றி பெற்ற மனிதர்களுடைய வாரிசுகள் அவர்களை நினைவு கூறுவதும் விழா எடுப்பதும் தமிழகத்திலே மிக சாதாரணமான ஒன்றாக நிகழ்ந்து வருகிறது. ஆனால் இந்த விழாவுக்கு நான் ஏன் வந்தேன், எப்படி வந்தேன் என்று சொல்லும்போது இதனுடைய கூடுதல் அர்த்தம் ஒன்றை சொல்லலாம்னு நினைக்கிறேன். நான் என்னுடைய செலவிலே, என்னுடைய முதலீட்டிலே ஒரு பயிலரங்கு ஒன்றை உருவாக்கி இருக்கிறேன். மலையில் தத்துவம், இலக்கியம், கலைகள் ஆகியவற்றை பயிற்றுவிக்கக்கூடிய வாராந்தர எல்லா வகுப்புகள் தொடர்ந்து நடந்து வருகின்றன. அங்கே தத்துவ வகுப்பு ஒன்றை நடத்தி கொண்டிருந்த நான் ஈரோட்டுக்கு வந்து அங்கிருந்து ரயிலில் இங்கே வந்து இந்த உரையை ஆற்றிவிட்டு திருப்பி ஈரோட்டுக்கு போய் அந்த தத்துவ வகுப்பை தொடர இருக்கிறேன். இதன் பொருட்டு மட்டுமே இங்கே வந்திருக்கிறேன். அது ஒருபோதும் ஒரு செல்வந்தருக்காக நான் வரமாட்டேன், ஒரு நிலையிலும் ஒரு அரசியல்வாதிக்காகவும் வரமாட்டேன். இதுவரைக்கும் வந்தது கிடையாது. ஆனால் திரு பெரியண்ணன் அவர்களுக்கு வந்த ஒரே காரணம் அவர் பண்பாட்டு செயல்பாட்டாளர், எழுத்தாளர், வரலாற்று நாயகன் என்பது மட்டும்தான். இது இந்த மேடைக்காக சொல்வது அல்ல. நாங்கள் நண்பர்களுடன் இணைந்து ஒரு இணைய கலைக்களஞ்சியத்தை தொடங்கியிருக்கிறோம். தமிழ் விக்கி என்ற ஒரு இணைய கலைக்களஞ்சியம். அதில் அரு பெரியண்ணன் அவர்களை பற்றிய பதிவை, விரிவான பதிவை நான் தான் என்னுடைய கையால் எழுதினேன் 2 ஆண்டுகளுக்கு முன்பு. பொன்னி இதழ்கள் பற்றிய பதிவை வெவ்வேறு தரவுகளிலிருந்து நான் தான் உருவாக்கியிருக்கின்றேன். அந்த தமிழ் கலைக்களஞ்சியத்தை உருவாக்கும் போது எனக்கு வந்த ஒரு பிரச்சனைகளில் ஒன்று, அது மிக முக்கியமான ஒன்று. அதாவது தமிழகத்திலே மிகச்சிறிய ஒரு சமூகம் என்பது நகரத்தார் சமூகம். ஆனால் தமிழ் விக்கி கலைக்களஞ்சியில் எடுத்து பார்த்தால் மிக கணிசமான அறிஞர்கள், தமிழ் பண்காட்சி பாட்டியவர்கள் நகரத்தார் சமூகத்திலிருந்து வந்திருப்பதை நான் பார்க்குறேன். என்னுடைய தாய்மொழி மலையாளம், நான் தமிழர் அல்ல, இந்த வெளியிலிருந்து வந்த ஒருவன். ஆகவே எனக்கு இது ஒரு சுவாரஸ்யமான செய்தி. அது இது எப்படி நகர்றது என்று நான் நண்பர்கிட்ட சொல்லுவேன். இவங்களில் 3இல் 1 பேர் தமிழறிஞர்கள் போல இருக்கிறதே என்று. இங்கே லேனா தமிழ்வாணன் அவர்களை சொன்னார்கள், தொடர்ச்சியாக 100 விழாக்கள் வந்து கொண்டிருக்கின்றன என்று. இவர்கள் அத்தனை பேருமே ஏறத்தாழ 46, 47 காலகட்டத்தில் 25 அல்லது 26 வயது இருந்திருக்கு இவர்களுக்கு. இவர்கள் அத்தனை பேருமே ஒரு அலை போல தேவக்கோட்டையிலிருந்தும் புதுக்கோட்டையிலிருந்தும் கிளம்பி வந்திருக்கிறார்கள். பதிப்புலகத்துக்கு வந்திருக்கிறாங்க. ஏராளமான பதிப்பாளர்கள் அவர்கள் தான். திரையுலகுக்கு வந்திருக்கிறாங்க. கவிஞர்களாக, எழுத்தாளர்களாக, சிந்தனையாளர்களாக ஒரு அலை போல் அடித்திருக்காங்க. அதற்கு ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி போனால் தமிழ் பதிப்புத்துறையில், தமிழ் நூல்களை பதிப்பித்தல், தமிழ் நூல்களை பிழை நோக்கி ஏடுகளிலிருந்து பதிப்பித்தல் ஆகிய துறைகளில் மிகப்பெரிய தமிழறிஞர் ஒரு அலை போல் அதே இடத்துலேருந்து கிளம்பி வந்திருக்கிறாங்க. அதுக்கு 25 ஆண்டுகளுக்கு போனால் தமிழ் சைவ மறுமலர்ச்சியில் மிகப்பெரிய பங்களிப்பு ஆற்றிய அறிஞர்கள் வந்து கொண்டே இருக்கிறார். அந்த மரபு முற்றாக அருந்து போகாமல் இருப்பதற்கான ஒரு சான்றும் கூட இந்த விழா என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் ஒரு வெற்றி பெற்ற பணக்காரருடைய பேரர்கள் தங்களுடைய முன்னோரை நினைவு கூறுவது தமிழகத்திலே சகஜம்.
ஆனால் எழுத்தாளர்களுடைய வாரிசுகள் மிக குறைவாகத்தான் நினைவு கூறுகிறார்கள். அது நிறைய உதாரணங்கள் உண்டு. நாங்கள் விழா எடுப்போம், ஆனால் அவங்களோட வாரிசுகள் அதுக்கு கண்டுகொள்ள மாட்டார். ஆனால் திரு அரு பெரியண்ணன் அவர்களுடைய பேரன் இந்த விழாவை எடுப்பது என்பது மிகுந்த நிறைவை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. தமிழகத்திலே ஒரு முன்னுதாரணமான, ஒவ்வொரு சமூகமும் பார்த்து பயில வேண்டிய ஒரு முன்னுதாரணமான விஷயம். அதன் பொருட்டு திரு கார்த்திக் சிதம்பரம் அவர்களை பாராட்ட வேண்டும், இந்த மேடையில் வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மேடைக்கு வந்திருக்கிறேன். நண்பர்களே, இங்கு கூடியிருக்க அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை ஒரு எழுத்தாளர் என்ற வகையில், சிந்தனையாளர் என்ற வகையில் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, பொன்னி இதழ் பற்றி என்னுடைய நண்பரும் தமிழறிஞருமான மு இளங்கோவன் அவர்கள் மிக விரிவான ஆய்வுகளை செய்திருக்கிறார், ஆவணப்படுத்தியிருக்கிறார். அவருக்கு தான் 2 ஆண்டுகளுக்கு முன்பு என்னுடைய ஒருங்கிணைப்பில் நாங்கள் வழங்கி வரக்கூடிய தமிழ் ஆய்வாளர்களுக்கான தமிழ் விக்கி தூரன் விருதை வழங்கினோம். மிக முக்கியமான ஒரு விருது. திரு மு இளங்கோவன் அவர்களுடைய ஆய்வுகள் பொன்னி இதழை திரும்பி கொண்டு வந்து நிறுத்தின என்று சொல்லலாம். இந்த அரங்கிலே அவருக்கும் ஒரு வாசகராக நான் நன்றி சொல்ல வேண்டும். நேரடியாக சம்பந்தப்பட்டவர் அல்ல, ஆனால் சற்று முன் பேசும்போது அதை சொன்னார்கள். தென்மணி ஆசிரியராக இருந்த திரு சம்பந்தம் அவர்கள், நான் ஒரு இளம் எழுத்தாளனாக தமிழில் நுழைந்த போது ஒரு 6-7 ஆண்டுகள் என்னுடைய புரவலராகவும் வழிகாட்டியாகவும் ஆசிரியராகவும் இருந்து என்னை வழிநடத்தினார். அன்று மிக துணிச்சலாகவும் சற்று துடுக்குத்தனத்தோடு நான் எழுதின எல்லா கட்டுரைகளையும் பிரசுரித்தார். அதற்கு வந்த விவாதங்களுக்கெல்லாம் எங்களோட துணை நின்றார். இந்த தருணத்திலே மிகுந்த நன்றியோடு ஒரு மாணவனாக, ஒரு எளிய மாணவனாக அவரை நான் நினைவு கூற வேண்டும். பொன்னி இதழ்களை பற்றிய சிறு தகவல் அல்லது சிறு மதிப்பீடு மட்டும் சொல்லி இதை விடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு அரசியல் இயக்கம் உருவாகி வரும்போது அதற்கு ஒரு அரசியல் முகம் உண்டு. அதற்கு இணையாகவே ஒரு பண்பாட்டு முகம் ஒன்று உருவாகி வரும். அந்த பண்பாட்டு முகம் அந்த தொண்டர்கள் பெரும்பாலானவர்களுக்கு சென்று சேராது, அவர்களால் அதை புரிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் அது கலை இலக்கியம் சார்ந்திருக்கும், நுட்பமான சில விஷயங்கள் சார்ந்திருக்கும். ஆனால் எந்த ஒரு அரசியல் இயக்கத்துக்கும் அதனுடைய கூர்முனை என்பது அந்த பண்பாட்டு விஷயந்தான். அந்த பண்பாட்டு அம்சத்தை முன்னிறுத்தும் பொருட்டு உருவாக்கப்பட்ட ஒரு பத்திரிகை பொன்னி என்று சொல்லலாம். அந்த காலத்திலே இதைவிட தீவிரமாக ஆக்ரோஷமாக திராவிட இயக்கத்தின் அரசியலை சொன்ன பல பத்திரிகைகள் இருந்தன. ஆனால் பொன்னி அதனுடைய பண்பாட்டு முகம். அதனுடைய நிறுவனர்கள், அதனுடைய ஆசிரியர்கள் 2 பேர். திரு முருகு சுப்பிரமணியம் அவர்களுடைய 100ஆண்டு விழா சென்ற ஆண்டு சிங்கப்பூரில், மலேசியாவில் மிக சிறப்பாக நடைபெற்றது. அடுத்த ஆண்டு திரு அரு பெரியண்ணன் அவருடைய விழா இங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இருவரும் தமிழ் பண்பாட்டிற்கு மிகப்பெரிய கொடை அளித்தவர்கள். பொன்னி இதழ் அந்த காலகட்டத்துடைய சிந்தனைகளை மட்டுமல்ல, உருவாகி வந்திருக்கக்கூடிய திராவிட இயக்கத்துடைய இலக்கிய முகமாகவும் திகழ்ந்தது. அந்த இலக்கிய முகத்துக்கு ஒரு சில அம்சங்கள் இருக்குது. அதை இப்படி குறிப்பாக இப்படி சொல்லலாம். அதாவது மரபை வழிபடாத, மரபை பற்றிய ஒரு புலகாங்கீதம் இல்லாமல், ஆனால் மரபிலிருந்து ஒரு கனவை முன்னால் கொண்டு வைப்பது. பொன்னியுடைய அட்டையை இங்கே நீங்கள் பார்க்கலாம். அதில் சங்க இலக்கியம் சார்ந்த சித்திரங்கள் இருக்கும், பொங்கல் வழிபாட்டுடைய பொங்கல் சார்ந்த சில சித்திரங்கள் இருக்கும். மதச்சார்பற்ற ஒரு பழமை வழிபாட்டுத்தன்மை இல்லாமல், ஆனால் சங்க இலக்கியத்திலிருந்து ஒரு தொடர்ச்சியை எடுக்கக்கூடிய ஒரு பாரம்பரியத்தன்மை அதில் இருந்தது. இன்னொன்று, நவீன இலக்கியத்தில் இருக்கக்கூடிய புதுமைகள் சார்ந்த ஒரு நாட்டம் அதில் இருந்தது. ஆனால் அதே சமயத்தில் கூடுதலாக பகுத்தறிவு நோக்கை வலியுறுத்தக்கூடிய ஒரு பார்வை அதில் இருந்தது. இந்த 2 அம்சங்கள் இணைந்த ஒரு பத்திரிகை என்பது தான் இப்போது பொன்னியை திரும்பி பார்க்கும்போது நமக்கு பார்க்க முடிகிறது. நம்மளால் இந்த இதழ் பார்த்திங்கன்னா ஒரு 8 ஆண்டுகள் கூட அது நடக்கவில்லை. ஒரு இதழ் ஒரு 10 அல்லது 15 ஆண்டுகளுக்குள் நின்று விடுகிறது என்றால் அதற்கு ஒரே அர்த்தம்தான், அதை நடத்தியவர்கள் மிகப்பெரிய பொருளாதார இழப்புக்கு ஆளாக்கியிருக்கிறார். ஏன்னா எப்படி இருந்தாலும் அதை நானும் அப்படி பத்திரிகை நடத்தியிருக்கிறேன். இப்போது அரு பெரியண்ணா அவள் இதை எப்படி நடத்தியிருப்பார் என்றால், முதல் 5 ஆண்டுகள் மிகுந்த நம்பிக்கையோடு நடத்தியிருப்பார். அது பிறகு தொடர்ச்சியாக அதனுடைய விற்பனை கீழே இறங்கி கொண்டிருக்கும், தொடர்ச்சியாக கைப்பணத்தை இழந்து கொண்டே இருப்பார். பார்ப்போம், இன்னும் ஏதாவது செய்து பார்ப்போம் என்று ஒரு 3 ஆண்டுகள் முயற்சி செய்வாங்க. ஒரு கட்டத்தில் இந்த நஷ்டத்தை தாங்க முடியாது என்ற நிலையில் அந்த பத்திரிகை நின்று விடுகிறது. இது ஒரு பெரும் தியாக பணி.
1947 கடந்த 50 ஆண்டுகளை எடுத்து பார்த்தால் இவ்வாறு தொடங்கப்பட்டு பெரும் பணம் செலவழிக்கப்பட்டு இழப்புக்கு பிறகு ஒரு பத்திரிகை நடந்து அது நின்று போன பத்திரிகைகள் நிறைய இருக்குது. அவை ஒவ்வொன்றாலும் உருவாக்கப்பட்டது தான் இன்று நாம் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய தமிழ் பண்பாடு என்பது. நமக்கு மேலோட்டமாக அரசியல் தான் தெரியும். ஆனால் அரசியலுக்கு அடியிலே பண்பாட்டு செயல்பாடுகள் இவ்வளவு மௌனமாக இவ்வளவு இழப்புகளுடன் நடந்து கொண்டிருக்கின்றன. ஒரு பெருங்கோபுரத்தை பார்க்கும்போது அதில் இருக்கக்கூடிய அஸ்திவார கற்களை நாம் பார்ப்பதில்லை. அது பெரும்பாலும் மண்ணுக்கடியிலே போயிருக்கும். அந்த மண்ணுக்கடியில் போயிருக்கூடிய கற்களால் தான் இந்த கோபுரம் நின்றிருக்கிறது என்ற உணர்வு மிக குறைவான சிலருக்கு தான் வரும். ஒரு அரசியல் இயக்கம் உருவாகி வந்திருக்கிறது, திராவிட இயக்கம். ஆனால் அதன் வழியாக செல்வந்தர்களானவர்கள் பலர் இருப்பார்கள், அதிகாரத்தையும் புகழையும் அடைந்தவர்கள் இருப்பார்கள். ஆனால் அதன் பொருட்டு இழந்த ஒருவர் அவர்களை விட ஒருபடி மேலானவர். இதை வலியுறுத்தக்கூடிய ஒரு பொறுப்பில் தான் எழுத்தாளர் என்னை போன்ற ஒருவர் இருப்போம். அதை வலியுறுத்துவதற்காகவும் அதை மதிப்பதற்காகவும் அதை வணங்குவதற்காகவும் தான் இந்த மேடைக்கு வரது என்பது அனைவருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். பெரியண்ணன் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களே, பெரியோர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். என்னுடைய சென்னை வருகை என்பது இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியின் பொருட்டு என்றாலும் கூட நான் நாடாளுமன்றத்தில் தொழில்துறையின் நிலைக்குழு தலைவராக இருக்கின்றேன். இப்பொழுது பருவ நிலை என்பது மாறி மாறி வருகின்ற சூழலில் அதை எல்லா வகையிலும் எதிர்கொள்ளுகின்ற வகையிலே நம்மை தயார்படுத்திக் கொள்வதற்காக, கரியமில வாயுவை குறைப்பதற்காக மின்சார வாகனங்களை அதிகம் பயன்படுத்த வேண்டும் என்று நாடாளுமன்றம், அரசாங்கம், என்னுடைய குழு எடுத்துக்கொண்ட முயற்சியின் அடிப்படையில் நடைபெற்ற ஒரு நிகழ்விலே நான் பங்கேற்று தவிர்க்க முடியாத காரணத்தால் கடும் போக்குவரத்து நெரிசலில் இங்கே வருவதற்கு கொஞ்சம் கால தாமதம் ஆனதற்கு உங்கள் அனைவரிடமும் வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனாலும் வந்துவிட்டேன் என்கிற மனநிறைவு. இல்லாவிட்டால் தம்பி கார்த்திக் சிதம்பரம் அவர்களுக்கு மன அமைதி குலைந்திருக்கும் என்பதை விட எனக்கு நிம்மதி தொலைந்திருக்கும். இவ்வளவு பெரிய முயற்சி, இதில் பங்கேற்க வேண்டியது எங்களை போன்றோருடைய கடமை. தவற விட்டு விடக்கூடாது என்ற பதட்டம் சாலையிலே போகிற மற்ற வாகனத்தாரிடம் இல்லை. அதனால் வழிவிடவில்லை. சென்னை கிறிஸ்துவ கல்லூரியினுடைய மாணவர்கள், அந்த கல்லூரி நிர்வாகம் தம்பி சிதம்பரம் அவர்களுக்கு நிறைய அளவிலே உறுதுணையாக இருந்திருக்கின்றார்கள். அவர் இந்த நூலினை வெளிக்கொணர்வதற்கு எத்தனை சிரமங்களை மேற்கொண்டிருப்பார் என்பது இங்கே வெளியிடப்பட்ட நூலினை அந்த உரையிலிருந்து வெளிக்கொணர்வதற்கு நாங்கள் பட்ட சிரமத்திலேயே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். திரு பெரியண்ணன் அவர்களை பற்றி இங்கே பேசுவது அதே நேரத்தில் ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர் தம்பி கார்த்திக் சிதம்பரத்திற்குள் மறைந்திருக்கிறார் என்பதை இந்த நூலின் மூலமாக தெரிந்து கொள்ள முடிந்தது. பல நிகழ்வுகளை தொகுத்து வழங்குகிற போது அது வெறும் தொகுப்பாக இல்லாமல் அதில் ஆங்காங்கே பல்வேறு தகவல்களை கொண்டு வந்து அவர் சேர்க்கிறார். இன்றைய காலத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற பல நிகழ்ச்சிகளை, பலருடைய மேற்கோள்களை குறிப்பிட்டு திரு பெரியண்ணன் அவருடைய அந்த வரலாற்றை இதெல்லாம் அவ்வளவு எளிமையாக இவ்வளவு யாராலும் வேர்களுக்கு சென்று தேடி இருக்கவே முடியாது. நான் படித்தபோது வியந்து போனேன். அவருடைய தாத்தாவின் தந்தையார் ஒரு காலத்தில் எப்படி இருந்தார் என்பது தொடங்கி பர்மாவில் அவர்கள் வாழ்க்கை, செட்டிநாட்டிலே அவர்களுடைய வாழ்க்கை, யார் யாருக்கு எப்போது திருமணமானது, யார் யாருடைய குடும்பம், தாய், தந்தை, இத்தனையும் தேடி பிடிப்பது என்பது சிரமம் என்பதை விட அதை இப்படி எழுத்திலே குழப்பம் இல்லாமல் கொண்டு வருவது ரொம்ப சிரமம். நிறைய எழுத்தாளர்கள் இங்கே இருக்கிறார்கள். தமிழ்நாடு மதிக்கின்ற பெருமைப்படக்கூடிய எழுத்தாளர்கள் இங்கே இருக்கின்றார்கள். நானும் எழுதுவேன், அவ்வளவுதானே தவிர நான் எழுத்தாளன் அல்ல. இளங்கோவனும் அதுபோலத்தான். ஆனால் தம்பி கார்த்திக் அவர்கள் எழுதியிருக்கிற அந்த முறையினை பார்த்த பொழுது இவ்வளவு சீரிய முறையில் அவர் ஆற்றிய தொண்டு என்பது பாராட்டத்தக்கது. தம்பி, நீங்கள் உங்கள் தாத்தாவின் வழியில் நீங்களும் சிறந்து வருவீர்கள், வர வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். திரு பெரியண்ணன் அவர்களை பற்றி படித்து தெரிந்து கொள்வதை விட, கேள்விப்படுவதை விட என்னிடம் மறைந்த அண்ணன் முரசொலி மாறன் அவர்கள் ஏராளமாக சொல்லியிருக்கிறார். அவர் மிகுந்த மரியாதை கொண்டிருந்த மிகச்சிலரில் முதன்மையானவர் பெரியண்ணன் அவர்கள். அண்ணன் முரசொலி மாறன் அவர்கள் ஆட்களை தேர்ந்தெடுத்து தான் நெருங்குவார்,
அவர்களை தன் பக்கத்திலே நெருக்கமாக வைத்து கொள்வார். அப்படி அவர் ஏற்றுக்கொண்டவர்களில் ஒருவர் மறைந்த அண்ணன் பெரியண்ணன் அவர்கள் என்பதை நான் அறிவேன். இங்கே நம்முடைய முதலமைச்சர் அவருடைய வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டிருப்பதைப் போல அவசர நிலை காலம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு சோதனை காலம். சோதனை காலம் என்கின்ற சொற்கள் சாதாரணமான சொற்கள். கடினமான அந்த பாதையை மற்ற இயக்கங்களை விட அதிகமாக சிரமப்பட்டு கரை சேர்ந்த அந்த நாட்களில் முதல் நாள் வரை முதலமைச்சராக இருந்த, நேற்றைக்கு கூட நம்முடைய அண்ணன் ரகுபதி போன்ற ஒருவரிடம் நான் பேசிக்கொண்டிருந்த நேரத்தில் இதெல்லாம் நிரந்தரமில்லை. காரணம், ஜனநாயகத்தில் எதுவும் எப்படியும் எப்பொழுதும் மாறும், எது வேண்டுமானாலும் நடக்கும் என்பதை அனுபவத்தின் மூலமாகத்தான் உணரலாம். அதை முன்கூட்டியே உணர்ந்து அதற்கு ஏற்ப நடந்து கொள்வதற்கு கொஞ்சம் பக்குவம் தேவை. சில பேர் எல்லாமே நிரந்தரம் என்று நினைத்து கொள்வார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலிருந்து 76வது ஆண்டு அகற்றப்பட்டு இன்றைய முதலமைச்சர் திருமணமான 2வது மாதம் சிறையில் அடைக்கப்படுகிறார். கழக முன்னோடிகள் ஏராளமானோர் சிறையில் அடைக்கப்படுகிறார்கள். கல்லூரி மாணவனாக இருந்த நான் திருச்சி சிறையிலே ஓராண்டு காலம் இருக்க நேர்கிறது. இந்த காலகட்டத்தில் முதல் நாள் வரை முதலமைச்சராக இருந்த கலைஞரிடம் இருந்த அத்தனை பேரும் விலகிச் செல்கிறார்கள். அதிகாரிகள் என்பது மட்டுமல்ல, நெருங்கி பழகிய நண்பர்களும் வர மறுக்கிறார்கள். அவரே ஒரு எடுத்துக்காட்டு சொல்வார். நீண்ட காலம் என்னிடம் காரோட்டியாக இருந்த ஒருவர், கட்சி அலுவலகம் அப்பொழுது அரசினர் தோட்டத்தில் இருந்தது, அதில் இருந்து நான் வீடு திரும்புகிற போது எல்ஐசி அருகே அவர் காரை சாலை ஓரமாக நிறுத்தினார். கார் பழுதுபட்டு விட்டதா என்று கேட்டேன். இல்லை, நான் வேலையை விட்டு நின்று கொள்கிறேன் என்று அவர் சொன்னார். கலைஞர் தனக்கே உரிய அந்த நகைச்சுவை உணர்வோடு அந்த வேதனையிலும், இங்கேயே நின்று கொள்கிறாயா அல்லது வீடு வரை வந்து நின்று கொள்கிறாயா? இல்லை, வீடு வரை வருகிறேன் என்று சொல்லிவிட்டு வீட்டில் காரை நிறுத்திவிட்டு பின்பக்கமாக இறங்கி போனவர் தான். நேரடியாக வந்து சொல்லிவிட்டு கூட போகவில்லை, இறங்கி பின்பக்கமாக போனவர் தான். அதற்கு பின்னால் நான் அவரை பார்க்கவே இல்லை என்று கலைஞர் எழுதுவார். அவருக்கு யாராவது வெளியூர் செல்கிற போது, இரங்கல் கூட்டத்திற்கோ அல்லது திருமண விழாக்களுக்கோ மட்டும்தான் அனுமதி என்று செல்கிற போது அவருக்கு யார் உணவு கொடுத்தார்களோ அடுத்த நாள் அவர்கள் சிறைச்சாலையில் இருப்பார்கள். இப்படிப்பட்ட சூழலில் எது நடந்தாலும் பரவாயில்லை, எதிர்கொள்வோம் என்று அவருக்கு பக்கத்திலே இருந்து முரசொலி இதழை நடத்துவதற்கு பெரிதும் துணை நின்றவர் அண்ணன் பெரியண்ணன் அவர்கள். வளமான காலத்தில் எத்தனை பேர் வேண்டுமானாலும் சுற்றி வரலாம், வசதி இருக்கிற போது வாய்ப்பு தேடி வரலாம். இவரிடம் இது கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்போடு இருப்போர் நிறைய இருப்பார்கள். அது காக்கை கூட்டத்தை போல, பருக்கை கிடக்கிற வரை அது இருக்கும், பின்னர் பறந்தோடி விடும் என்று சொல்வதைப் போல கலைஞர் சொல்வார், அற்ற குலத்து அருநீர் பறவை போல இல்லாமல் கொட்டியும் ஆம்பளம் போல் ஒட்டி உறவாடுகின்ற உறவுகள் என்று சொல்கின்ற வரிசையில் அண்ணன் பெரியண்ணன் முதல் இடத்தில் இருந்தார். அதுதான் நாங்கள் மறக்க முடியாத ஒன்று. முதலமைச்சராக இருந்த கலைஞர் தனித்து விடப்பட்ட நேரத்தில், ஓட்டுநர் ஒதுங்கி ஓடிய நேரத்தில், எவரும் இல்லாத நேரத்தில் தானே அண்ணா பிறந்த நாளில் சென்று முரசொலியிலே இரவு நேரத்தில் உட்கார்ந்து கைப்பட கடிதம் எழுதி, இந்தியாவில் ஜனநாயகம் இல்லை என்று எழுதி, இப்போது இருக்கிற நவீன அச்சு இயந்திரங்கள் இல்லாத போது ரோனியோ என்கிற அந்த கருவியை உருட்டி அவரே கையில் எடுத்து கொண்டு போய் சாலையிலே ஒரு துண்டு பிரசுரத்தை ஒரு தொண்டனை போல கலைஞர் கொடுத்த காலத்தில் அவருக்கு பக்கத்தில் இருந்தது அண்ணன் பெரியண்ணன் அவர்கள். இது பிற்காலத்தில் நடந்தது. முரசொலி நிர்வாகத்தில் இருந்தார் என்பது வேறு. ஆனால் இந்த பொன்னி இதழ் என்ற அந்த காலம் என்பது ஆரம்ப காலத்திலே திராவிட இயக்கம் வளர்ந்தது மேடை பேச்சாலும் பத்திரிகைகளாலும் இதழ்களாலும் அதன் எழுத்துக்களாலும். அதில் சொல்லப்பட்ட கருத்துக்கள், சொல்லி தந்தவை உலக வரலாறு, இந்திய வரலாறு, தமிழக வரலாறு, தமிழ் மொழி, தமிழ்நாடு என்ன நிலையில் இருந்தது, எப்போது என்ன இருக்கிறது, எப்படி மீள வேண்டும் என்று எழுதியும் பேசியுமே இந்த நாட்டில் இருந்த இளைஞர்களை கொண்டு தங்கள் பின்னால் கொண்டு ஒரு சரித்திரத்தை உருவாக்கிய பெருமை திராவிட இயக்கத்தை சாரும். அப்படி வந்த இதழ்களில் முக்கியமான இதழ் பொன்னி இதழ். இதில் எழுதியவர்களுடைய பெயர்களை எல்லாம் பார்த்தால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. அறிஞர் அண்ணா அவர் இதழ் நடத்தி கொண்டிருந்தாலும் பொன்னியில் எழுதுகிறார். அது ரொம்ப ஆச்சரியம். ஒருவர் தன்னுடைய பற்றி தொழில் நடக்கிற போது உதாரணத்திற்கு இன்னொருவருக்கு அது ஆதரவை தருவாரா என்பது சந்தேகம். வேணால் வாழ்த்து தருவார்கள்.
ஆனால் அறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட நாடு நடத்துகிறார், அவர் இதில் எழுதுகிறார். பாவேந்தர் பாரதிதாசன் அவர்தான் பெரியண்ணன் அவருடைய ஊற்றுக்கண்ணாக இருக்கிறவர், அவர் எழுதியிருக்கிறார். பன்மொழி புலவர் அப்பாத்துரையார் எழுதியிருக்கின்றார். பண்டிதமணி கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை அதில் எழுதியிருக்கின்றார். தி ஜானகிராமன் எழுதியிருக்கின்றார். நாஞ்சில் மனோகரன், எல்லாவற்றிற்கும் மேலாக இளங்கோவனின் தந்தை டி.கே. சீனிவாசன் அவர்கள் எழுதிய மறக்க முடியாத புத்தகங்களில் ஒன்று ஆடும் மாடும் என்பது. அந்த ஆடும் மாடும் தொடராக வெளிவந்தது பொன்னி இதழில்தான். தொடர்ந்து ஒவ்வொரு இதழாக ஒவ்வொரு வாரமாக அவர் எழுதி அதற்கு பின்னால் பல்வேறு தலைப்புகளில் கட்டுரைகள் எழுதியிருக்கிறார். கு. அழகிரிசாமி, டாக்டர் மு. வரதராஜன், வாணிதாசன், PVR, அழ வள்ளியப்பா, ஜெகசிற்பியன், இளந்தரையன், எவ்வளவு கேள்விப்பட்டிருக்கிறோம், முடியரசன், ஆக இவர்களெல்லாம் இதில் எழுதியிருக்கிறார்கள் என்பதை படித்த பொழுது இவ்வளவு பேரிடமும் அவர் வாங்கியிருக்கிறார். பத்திரிகை நடத்துவது எவ்வளவு சிரமம் என்பது தெரியும். இதற்கிடையில் அவரும் மறைந்த முருகு சுப்பிரமணியம் அவர்களும் சேர்ந்து, உறவினரும் சேர்ந்து இந்த இதழை 47லேருந்து 55 வரை நடத்தியிருக்கின்றார்கள். அதனுடைய வந்த செய்திகளை, துணுக்குகளை, சிலவற்றை அவர் ரொம்ப சின்ன எழுத்தில் இருக்கிறது தம்பி கார்த்திக், நீங்கள் இதை பெரிதுபடுத்தலாம். ஏன்னா படிப்பதற்கு ரொம்ப சிரமமாக இருந்தது. வாழ்க்கையின் தேவைகள் நிறைய பெறுவதற்காக வாழ்வோர் பலர், தங்கள் தேவைகள் நிரம்பினாலும் இன்னும் வசதிகள் வேண்டும் என்று நினைப்போர் பலர், தங்கள் வசதிகள் நிரம்பினாலும் பரவாயில்லை அடுத்தவன் வாழக்கூடாது என்று நினைக்கிறவர்களும் பல பேர். இது இந்த சமுதாயம், இந்த உலகம். இப்படிப்பட்ட உலகத்தில் வசதி வாய்ப்பு இருந்தும் சமூக மாற்றத்திற்காக தன்னை ஒரு இயக்கத்தில் ஒப்படைத்து கொண்டு தந்தை பெரியாருடைய கருத்துக்களை நெஞ்சிலே தாங்கி அது மக்களிடம் சென்று சேர வேண்டும் என்று இதழ் நடத்திய, மறைந்தாலும் நம்முடைய மனதிலே நிலைத்து நிற்கின்ற பெரியவர் அண்ணன் பெரியண்ணன் அவர்களுடைய வழியில் அமெரிக்காவுக்கு சென்று நல்ல தொழில், நல்ல வருமானம், வசதி, நிம்மதி. அங்கே போனவர்கள் பல பேர் திருமணம் செய்து கொள்ளக்கூட இங்கேயே வருவதில்லை, அங்கேயே செய்து கொள்கிறார்கள். செய்து கொள்வதும் வீடியோவிலேயே செய்து கொள்கிறார்கள். பெற்றோர் கூட இங்கிருந்து தான் பார்ப்பது. யாராவது இங்கே மறைந்து போனால் கூட அந்த காரியங்களை அங்கிருந்தே பார்க்கிற அளவிற்கு அமெரிக்கா அவர்களை ஆட்கொண்டு விட்டது என்று மாறி இருக்கின்ற இந்த உலகத்தில் தம்பி கார்த்திக் சிதம்பரம் அதையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு பல மாதங்கள், சில வருடங்கள் உழைத்து தன் தாத்தாவை பற்றி, அவர் இந்த பத்திரிகை உலகத்திற்கு ஆற்றிய தொண்டினை பற்றி இவ்வளவு சிறப்பாக 2 நூல்களை கொண்டு வந்திருக்கிறார் என்றால் இவை சாதாரண நூல்கள் அல்ல, கடும் உழைப்பு, ஒரு பெரிய சரித்திரம். நாங்களெல்லாம் திராவிட இயக்கத்தில் இருக்கிறோம் என்பதற்காக பெருமைப்படுகிறவர்கள். நானும் இளங்கோவனும் பல நேரங்களில் பேசிக்கொள்வோம். அங்கே இருக்கிற பலர் உங்களுக்கு இந்த இயக்கத்தில் ஏன் ஈடுபாடு என்று கேட்டால் 1000 காரணங்களை சொல்லலாம். சுருக்கமாக சொல்வோம். அங்கே எங்களோடு இருக்கிற சக தோழர்கள் எல்லோரும் சட்டர்ஜி, பானர்ஜி, முகர்ஜி, ராவ், சர்மா, யாதவ், சிங், ரெட்டி, ராவ், ஆனால் திருச்சி சிவா MABL. என் ஜாதி பெயர் எனக்கு பின்னால் கிடையாது, மாறாக என் பல்கலைக்கழகத்தின் பட்டம் அந்த இடத்தில் இருக்கிறது. அவர்கள் எல்லாவற்றையும் பின்னுக்கு தள்ளிவிட்டு ஜாதியை முன்னால் நிறுத்துவார்கள். நாங்கள் ஜாதியை ஒதுக்கி வைத்துவிட்டு எங்கள் பல்கலைக்கழகம் தந்த அங்கீகாரத்தை சுமந்து கொண்டு போகிறோம். இது பெரியார் தந்தது, அண்ணா தந்தது, கலைஞர் தந்தது. பல காரணங்கள், அதில் இது முக்கியமான ஒன்று. பக்கத்தில் இருப்பவர் யார்? எனக்கு தெரிந்தவர்கள் பல பேர் இங்கே இருக்கிறார்கள், எழுத்தாளர்கள் அத்தனை பேரும். இதில் யாரும் என்ன ஜாதி என்று எனக்கு தெரியவே தெரியாது. நான் தெரிந்து கொள்ள முயன்றதில்லை, தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை. மூத்தவர்களாக இருந்தால் அண்ணன், இளையவர்களாக இருந்தால் தம்பி, வயதில் ஒத்தவர்கள் தோழர்கள், இவ்வளவுதான் எங்கள் உறவு முறை. இதை வெளிக்கொணர, இதை கொண்டு வந்து விதைக்க, வளர்க்க பாடுபட்டவர்களின் வரிசையில் அண்ணன் பெரியண்ணனுக்கு ஒரு இடம். யார் யாரெல்லாம் அதற்கு துணை நின்றார்களோ அந்த தலைவர்களை கொண்டு இந்த இதழ்களில் எழுத வைத்தது. இதை நடத்துவதற்கு அவர் எடுத்துக்கொண்ட முயற்சி முதலில் மாத இதழாக, பின்னர் மாதம் 2 முறை இதழாக. அதனால்தான் சொன்னேன், இதையெல்லாம் நாங்கள் தேடி படிக்கிற பொழுது குடியரசு, சுதேசமித்திரன், பல பத்திரிகைகள் இவைகளெல்லாம் தொகுப்புகளாக வர ஆரம்பித்து விட்டன. அண்ணாவின் கடிதங்கள் வந்திருக்கின்றது, கலைஞரின் கடிதங்கள் வந்திருக்கின்றது. நான் கார்த்திகை கேட்டுக்கொள்வது, இந்த சின்ன எழுத்தை மாற்றி கொஞ்சம் நல்ல எழுத்துக்களில் இந்த பத்திரிகை இதழ்களினுடைய அந்த ஏடுகளை நீங்கள் கொண்டு வருவீர்களானால் நாங்கள் நன்றியுடையவர்களாக இருப்போம்.
நகைச்சுவை துணுக்கிலே கூட பகுத்தறிவு கருத்து இருக்கிறது. ஒருவர் சொல்கிறார், உங்களுடைய மனைவி எங்கே என்று ஒரு சாதாரணமான தொழிலாளி கேட்கிறான். அதற்கு அவர் சொல்கிறார், ஊரில் ஆற்றுல விட்டுட்டேன். ஐயையோ போலீஸுக்கு தெரிஞ்சிட போகுது. இவன் சொல்வது, அதாவது ஆற்றுல என்று சொல்வது அவர்களுடைய மொழியிலே அவர் சொல்கிறார். இவன் எடுத்துக்கொள்வது நிஜமோலையா ஆறு என்று எடுத்துக்கொண்டு பேசுகிறான். அது மாதிரி மற்ற கருத்து, இந்த துணுக்குகள் வரும்போது கூட அந்த பத்திரிகைகளில் பகுத்தறிவு கருத்துக்களோடு வருகின்றன. சின்ன சின்ன கதைகள், கட்டுரைகள், குறிப்பாக ஆடும் மாடும் நான் ரொம்பவும் நேசித்து படித்த, சிறையில் இருந்தபோது படித்த நூல் அது. நான் அவரோடு பல முறை பேசியிருக்கிறேன். அது இதிலே தான் தொடராக வந்தது என்பது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அது மாதிரி இழந்த காதல் என்ற அறிஞர் அண்ணாவினுடைய அந்த மிக பிரபலமான ஒன்று முதலில் வெளிவந்தது பொன்னியில் என்பதும் மகிழ்ச்சிக்குரிய, நாமெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. நம்முடைய வீட்டிலே வாங்கி அலங்காரமாக பல பேர் அலமாரியில் வைத்து விடுவார்கள். வண்ண வண்ண நூல்கள் இருக்கும், ஆனால் படிப்பதில்லை. படிக்கிற பழக்கம் குறைந்திருக்கிற காலம். ஆனால் இந்த அரங்கத்தில் இருக்கிறவர்கள் படிக்கிறவர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு நிரம்ப இருக்கிறது. இல்லாவிட்டால் இந்த அரங்கம் இப்படி நிரம்பி வழியாது, இவ்வளவு பொறுமை இருக்காது, இவ்வளவு கட்டுப்பாடு, இவ்வளவு கேட்கிற போது உங்களுடைய எதிர்பார்ப்பும் தெரிகிறது. உங்கள் முகக்குறிப்பிலே நீங்கள் எவ்வளவு இவர் மீது கொண்ட மரியாதை, இந்த எழுத்துக்களின் மீது மரியாதை என்பதையும் புரிய முடிகிறது. உங்கள் அனைவருக்கும் என் நன்றி. காரணம், இவ்வளவு நேரம் காத்திருந்தீர்கள். தம்பி கார்த்திக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். அமைச்சர் உரிய நேரத்திற்கு வந்திருக்கிறார், மகிழ்ச்சி. அவர் என்னை போல சிக்கலில் மாட்ட மாட்டார் போக்குவரத்தில். காரணம், அவருக்கு காவல்துறை வழிவிடும், வழி செய்து கொடுப்பார்கள். சிக்னல் எல்லாம் தாண்டி விடுவார். நான் தாண்ட மாட்டேன், தாண்டக்கூடாது என்பதை விட நான் தாண்டுவதில்லை. அதனால் மீறி வரவும் இல்லை, யாரோடும் நான் வம்பு வளர்க்கவும் இல்லை. கொஞ்சம் தாமதம், அவ்வளவுதான். ஆனால் இவர்களெல்லாம் உரிய நேரத்தில் வந்திருந்தார்கள். உங்களை கண்டதில் மகிழ்ச்சி. இங்கே இந்த நூலை நான் பெற்றுக்கொண்டதில் எனக்கு பெருமை. நான் சொன்னதை போல் எங்களுக்கு இது தெரிய வேண்டும். இது கையில் கிடைக்கிற போது ஏற்படுகின்ற பரவசம், நான் எழுதிய நூல்களை முதலமைச்சர் வெளியிடுகிற போது, அது மற்றவர்கள் கைக்கு சேர்கிற போது என்ன ஒரு மகிழ்ச்சியும் மனநிறைவும் எனக்கு ஏற்பட்டதோ, அதே போல் இதை தம்பி எழுதி உருவாக்கி தந்து அதை நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன். இன்னும் படிப்போம், இன்னும் இந்த இயக்கத்தை வளர்ப்போம். இந்த சமுதாயத்திற்கு என்றைக்கும் முற்போக்கு சிந்தனைகளோடு நாம் முன்னேற்றி செல்வதற்கு அண்ணன் பெரியண்ணன் போன்றவர்கள் நமக்கு வழிகாட்டியாக இருக்கட்டும் என்று கேட்டு இந்த நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திரு பெரியண்ணன் மீனாட்சி நூற்றாண்டு விழாவிலே பங்கேற்று நூலை வெளியிடுகின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. பொன்னி இதழை உருவாக்கி தந்திருக்கிற பெரியண்ணன் அவர்களுக்கு, பொன்னியின் செல்வனாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இட்ட கட்டளை, இந்த நிகழ்ச்சியிலே சென்று பங்கேற்று நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வர வேண்டும் என்பது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய கட்டளை. இது அரசின் ஆணை. எனவே இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நேரம் இல்லாத காரணத்தாலே தான் அவருடைய சார்பிலே, ஏனென்றால் முரசொலி குடும்பத்தில் ஒருவராக விளங்கியவர் பெரியண்ணன் என்பதை அத்தனை பேரும் அறிவார்கள். எனவே அந்த முரசொலி குடும்பத்தில் ஒருவர், தலைவர் கலைஞருக்கு நெருக்கமானவர், தலைவர் கலைஞரை விட்டு எந்த நேரத்திலும் விலகாதவர், தலைவர் கலைஞருக்கு சோதனை வந்த போதெல்லாம் 24 மணி நேரமும் அவர் உடனிருந்து எந்த எதிர் விளைவுகளை பற்றியும் கவலைப்படாமல் அஞ்சாமல் தலைவரோடு இருந்தவர். இப்படிப்பட்ட பெருமைகளுக்கு சொந்தக்காரராக விளங்கிய மரியாதைக்குரிய பெரியண்ணன் அவர்களுடைய நூற்றாண்டு விழா நிகழ்ச்சியிலே பங்கேற்பது என்பது நம்முடைய தலையாய கடமை என்கின்ற உணர்வோடு இந்த நிகழ்விலே நானும் பங்கேற்க வந்திருக்கின்றேன். அதே நேரத்தில் இன்னொரு செய்தியையும் இங்கே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால், முதலாக பொன்னி இதழ் புதுக்கோட்டையிலே தான் ஆரம்பிக்கப்பட்டது. புதுக்கோட்டை தான் நான் பிறந்து வளர்ந்து இன்றைக்கு அரசியலிலே முக்கியமான இடத்தை பெறுவதற்கு அடித்தளமாக அமைந்த இடம் புதுக்கோட்டை. எனவே அந்த புதுக்கோட்டையிலே பிறந்த பொன்னியை வாழ்த்துவதற்கும் அந்த பொன்னி இதழை உருவாக்கிய திரு பெரியண்ணன் அவர்களையும் திரு முருகு சுப்பிரமணியம் அவர்களையும்
நாங்கள் பாராட்டவும் இன்றைக்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். இதிலே சுற்றி சுற்றி பார்க்கின்ற பொழுது நான் சற்று தூரத்திலே உங்களுக்கெல்லாம் சொந்தக்காரராக இருப்பது போன்ற ஒரு உணர்வு எனக்கு இருக்கிறது. காரணம், திரு முருகு சுப்பிரமணியம் அவர்களுடைய இரண்டாவது மகன் பாண்டியன், அவருடைய மனைவி சுசிலா என்னுடைய குழந்தையார், அதாவது என்னுடைய மனைவியினுடைய தங்கை இங்கே கலைமணி அவர்கள் வந்திருக்கிறார்கள். அதேபோல் சிதம்பரம் அவர்கள் என்னோடு மன்னர் கல்லூரியிலே படித்தவர், ஜூனியர், ஆனால் என்னோடு நன்றாக பழகியவர். 91-96 நான் அமைச்சராக இருந்த காலகட்டத்திலே என்னை பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு அழைத்து சென்று அந்த விழாக்களை நடத்தியவர் சிதம்பரம் அவர்கள். எனவே சிதம்பரம் அவர்களும் கலைமணி அவர்களும் தங்கள் உறவாக இங்கே இருக்கின்ற இடத்திலே அவர்களுடைய நண்பராக நானும் இங்கே இருக்கின்ற பொழுது உங்களுடைய உறவாக இங்கே இருக்கின்றேன் என்ற எண்ணத்தோடு இந்த நிகழ்ச்சியிலே நான் கலந்து கொள்கின்றேன். எனவே அப்படிப்பட்ட, ஏனென்றால் எல்லோருமே இன்றைக்கு நம்முடைய முருகு சுப்பிரமணியம் அவர்களும் திரு பெரியண்ணன் அவர்களும் புதுக்கோட்டையிலே 1947 செந்தமிழ் பதிப்பகத்தை உருவாக்கி அதிலே பொன்னி இதழை அவர்கள் உருவாக்கி நடத்தினார்கள் என்பது இன்றைக்கு எல்லோருக்கும் தெரிந்த ஒரு வரலாற்று உண்மையாக ஆகியிருக்கிறது. அன்றைக்கு முற்போக்கு சிந்தனையுள்ள பத்திரிகைகள் கிடையாது. ஒரு 6-7 பத்திரிகைகள் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்தன. ஆனால் அந்த பத்திரிகைகளிலே கூட அச்சுப்பிழைகள் பல இருந்தன. எனவே அந்த காலத்திலே அச்சுப்பிழைகள் இன்றி வண்ண முகப்போடு கூடிய அட்டையோடு பொன்னி இதழ் வந்து அத்தனை பேரையும் கவர்ந்தது என்று சொன்னால் மிகையாகாது. அண்ணாவினுடைய திராவிட நாட்டுக்கு அடுத்ததாக அதிகமாக விற்ற இதழ் பொன்னி இதழ் தான். எனவே அப்படிப்பட்ட பெருமைக்குரிய பொன்னி இதழ். ஆனால் சில காரணங்களாலே தொடர்ந்து நடத்த முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு, எப்படி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நகைகளை எல்லாம் திரு மீனாட்சி ஆட்சி அவர்கள் தன்னுடைய கணவர் பத்திரிகை தொழிலை சிறப்பாக நடத்தட்டும் என்று தன்னுடைய நகைகளை எல்லாம் கொடுத்து அப்படியும் நடத்த முடியாத சூழ்நிலை. ஆனால் அந்த காலத்திலும் தன்னுடைய மகளையெல்லாம் படிக்க வைத்த பெருமைக்குரியவர், சுயமரியாதை சிந்தனை உள்ளவர் நம்முடைய திரு பெரியண்ணன் அவர்கள், செட்டியார் அவர்கள். திரு பெரியண்ணன் செட்டியார் அவர்களுடைய தந்தையார் அருணாச்சலம் செட்டியார் அவர்களை பர்மாவிலே கௌரவ நீதிபதியாக நியமித்திருக்கிறார்கள். அது இந்த குடும்பத்துக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய பெருமை. பர்மாவிலே கௌரவ நீதிபதியாக அவர் பணியாற்றி இருக்கின்றார். அது கௌரவ நீதிபதி. இங்கேயும் அப்போ கூட கௌரவ நீதிபதி உண்டு, அது முக்கியமான நபர்களுக்கு தருவார்கள். ஆனால் ரெங்கூனிலே ஜப்பானியர்கள் குண்டு வீசியவுடன் அங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் தாய்நாட்டுக்கு வர வேண்டிய சூழ்நிலை வந்தது. அதிலே தான் அந்த குடும்பமும் பர்மாவிலிருந்து இந்தியாவிற்கு வர வேண்டிய சூழ்நிலை. இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு மிகச் செழிப்பான குடும்பமாக பர்மா மட்டும் அன்றைக்கு அந்த குண்டு வீச்சிலே ரெங்கூன் மீது ஜப்பான் குண்டு வீசாமல் இருந்திருந்தால் இன்றைக்கு மிகப்பெரிய குடும்பமாக, இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல பல்கலைக்கழகங்கள் மிஞ்சுகின்ற குடும்பமாக, பல பணக்காரர்கள் தொழிலதிபர்கள் மிஞ்சுகின்ற குடும்பமாக அந்த குடும்பம் இருந்திருக்கும் என்கின்ற உண்மை அதில் இருக்கிறது. அந்த வீதிக்கு கூட இப்போ ஆத்தங்குடியிலே அவர்களுடைய வீதிக்கு கூட பேனாரீனா ஆனாரூனா வீதி என்றுதான் அவர்கள் பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட வரலாற்றுக்கு சொந்தக்காரரான ஒருவரைத்தான் இன்றைக்கு நாம் இங்கே நூற்றாண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். மிகச்சிறந்த மனிதர், மாமனிதர். ஏனென்று சொன்னால் முற்போக்கு சிந்தனை உள்ள மனிதர்கள் அன்றைக்கு இருப்பது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இது போய் புலப்பில்லாதவன் கூட சொல்லி ஊரில் சொல்லிவிடுவாங்க. அந்த காலகட்டத்தில் தன்னுடைய சிந்தனை தான் முக்கியம், தன்னுடைய கொள்கை தான் முக்கியம் என்று வாழ்ந்து காட்டி இன்றைக்கு அந்த கொள்கை வென்றிருக்கிறது என்பதை இன்றைக்கு அவருடைய புதல்விகள், பேரன் பேத்திகள் நிரூபித்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் அவருடைய கொள்கைக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய வெற்றியாகும். இதையெல்லாம் நம்முடைய கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் இன்றைக்கு இங்கே மிகப்பெரிய விழாவாக கொண்டாடி வருவது பாராட்டத்தகுந்த ஒன்று. இன்றைக்கு ஐயாவுக்கு பேரன் அருமையான விழாவை தன்னுடைய சுற்றத்தாரோடு, தன்னுடைய பெரியம்மா, சின்னம்மா, மாமா இவர்களோடெல்லாம் இணைந்து இன்றைக்கு மிகப்பெரிய விழாவாக இந்த விழாவை
அவர் என்றைக்கும் போற்றுகின்ற வண்ணம் அவருடைய ஆவணப்படத்தை வெளியிட்டு அதிலே பொன்னியினுடைய எந்த காலத்திலும் அழிக்க முடியாத வகைக்கு பொன்னிக்கு ஒரு சரித்திர வடிவத்தை தந்திருக்கிற நம்முடைய கார்த்திக் சிதம்பரத்தினுடைய பணியும் இங்கே பாராட்ட தகுந்த ஒன்றாகும். அதற்காக அவரை இங்கே வாழ்த்துகின்றேன். இது போன்ற முயற்சிகள், திராவிட இயக்க சிந்தனைகள் நம்முடைய நகரத்தார் பகுதியிலே அதிகம் இருந்தது என்பது உண்மை. ஆனால் அதை பலர் வெளிக்காட்டி கொள்ளவில்லை, ஆதரித்தார்கள். அந்த ஆதரிப்புத்தான் திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆட்சிக்கு கொண்டு வந்தது என்று சொன்னாலும் மிகையாகாது. சோதனை வந்தபோது தலைவர் கலைஞருக்கு உடன் இருந்தவர். அதை என்றென்றைக்கும் நாங்கள் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்றைக்கு யார் எத்தனை கேள்விகள் கேட்டாலும் அத்தனைக்கு டக் டக் என்று பதில் சொல்லி அத்தனை பேரையும் அசர வைத்து அன்றைக்கு தலைவருக்கு உற்ற துணையாக இருந்த பெரியண்ணன் அவர்களுடைய புகழ் ஓங்குக, வாழ்க, வளர்க. நன்றி, வணக்கம். தமிழ்நாட்டு மக்களிடத்திலே, பேச்சாளர்களிடத்திலே மைக்கை கொடுத்தால் திரும்ப வாங்கவே முடியவில்லை என்று உலகில் இருக்கிற தமிழ் அமைப்புகளெல்லாம் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படியெல்லாம் இல்லாமல் சொல்ல வந்த செய்திகளை குறிப்பிட்ட நேரத்திலே சொல்லி என்னுடைய உரையை நான் நிறைவு செய்வேன். எனக்கு பெரியண்ணன் அவர்கள் மீது பெரு மதிப்பும் நன்றி உணர்வும் உண்டு. எங்கள் தந்தையார் வளர்ந்து கொண்டிருந்த காலத்தில் பொன்னியிலே வாய்ப்பு கொடுத்தவர்கள் பெரியண்ணன் என்ற வகையிலே அவர்கள் மீது எனக்கு பெரிய நன்றி. தமிழ்வாணன் அவர்களுடைய வளர்ச்சியை எண்ணும் பொழுது பொன்னியை நீக்கிவிட்டோ பெரியண்ணன் அவர்களை நீக்கிவிட்டோ சிந்திக்க முடியாது. அப்படி ஒரு விழாவிற்கு அழைக்கிற பொழுது எப்படி மறுப்பது? நான் அவங்களிடத்திலே 3 கரவொலிகளை கேட்டு பெறலாம் என்று நான் கருதுகிறேன். நீங்கள் சொல்லலாம், நல்லா பேசுங்க, கரவொலி தர்றேன், அதெல்லாம் கேட்டு பெறுறது நாகரிகமாக இல்லையே அப்படின்னுங்க. மெட்ராஸ் பாஷையில் சொன்னால் ரொம்ப போங்கா கீதை, ஏன் வந்து கேட்குற, நல்லா பேசி தர்றான்னு. அந்த 3 கரவொலிகளும் எனக்காக அல்ல, யாருக்காக என்று சொல்லுகிறேன். இப்படி ஒரு விழாவை தந்தைக்கு, ஐயாவுக்கு, பாட்டையாவுக்கு விழா எடுக்கணும்னு அந்த ஒட்டுமொத்த குடும்பமும் சிந்திச்சு இப்படி ஒரு அருமையான விழா எடுத்திருக்க அந்த குடும்பத்துக்கு ஒரு கரவொலியை நம்ம கொடுக்க வேண்டாமா? அடுத்த கரவொலி, பல பிள்ளைகள் தந்தையை மதிக்கிறதே இல்லை, ஐயாவை கணக்கிலே சேர்த்துக்கிறதில்ல. நீ கடை சும்மா அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஆனால் இந்த பிள்ளை ஐயாவை தலையை தூக்கி வச்சு கொண்டாடுது, அதுக்குன்னு ஒரு நூல் எழுதுது, அதுக்குன்னு ஒரு விழா எடுக்குது. என்ன மாதிரி பேரன் வந்து முரசொலி பெரியண்ணன் அவர்கள் அவ்வளவு எழுத்தாளர்களையும் அவ்வளவு கவிஞர்களையும் உருவாக்கியவர். அந்த குடும்பத்தில் மட்டும் கார்த்திக்னு ஒரு எழுத்தாளர் புறப்படாமல் இருந்திருந்தால் அது எவ்வளோ பெரிய வெற்றிடமாக இருந்திருக்கும். எத்தனை படைப்பாளர்களை உருவாக்குவார். வீட்டிலேருந்து ஒரு இருக்கார் ஒருத்தர் என்று அடையாளம் காட்டுவதற்காக அவர் வந்திருக்கிறார். எழுதுவது என்பது பெரிய தவம், எல்லோருக்கும் அது வந்துவிடாது. 2 நகைச்சுவை சொல்லுகிறேன். ஒரு நகைச்சுவை வீட்டுக்கு போனால் தான் புரியும், அவ்வளவு ஆழ்ந்த நகைச்சுவை அது. விடுதியில் இருக்கிற மாணவன் தந்தைக்கு கடிதம் எழுதுகிறான். தந்தை ஒரு தமிழ் புலவர், தமிழாசிரியர். ரொம்ப எழுதுனா இப்பு இச்சித்தெல்லாம் கண்டுபிடிச்சி மெல்லினம் வல்லினம் மிகு இடங்கள் மிக இடங்கள் போட்டு அடித்து விடுவார். தமிழாசிரியர்களுக்கு தமிழில் தவறு பண்ணால் தாங்காது. அவன் எழுதுகிறான், அன்புள்ள அப்பா, நலமறிய 40,000 ரூபாய் பணம் அனுப்பவும் அன்புடன். இதில் இப்பு கிச்சிக்கே வேலை இல்லை, தப்பே கண்டுபிடிக்க முடியாது. சுருக்கமாக எழுதி வேணால் தப்பிக்கலாம், நீண்டமாக எழுதினா மாட்டிக்குவோம். எழுதுவது தவம். 2வது விஷயம், இந்த நகைச்சுவை தான் வீட்டுக்கு போனால் தான் புரியும். வெளிநாட்டில் கணவன், உள்ளூரில் மனைவி. உள்ளூரில் இருக்க மனைவிக்கு வெளிநாட்டிலேருந்து நம்ம கடிதம் எழுதுகிறோம். அன்பே, தயவு செய்து ஆண்களுடன் பழகாதே, பெண்களுடன் மட்டும் பழகு. நானும் இந்த நாட்டில் அவ்வாறே நடந்து கொள்கிறேன். இதை சொன்னதான் அலறிட்டா அந்த பொம்பளை. ஐயோ, பெண்களோட மட்டும் பழகிறான்னு எழுதியிருக்காரே அப்படின்னு எழுதிட்டான். ஆனால் அவன் சொல்ல வந்தது வேறு, சொல்லியது வேறு. சொல்ல வந்தது வேறு, புரிந்து கொள்ளப்பட்டது வேறு. நீங்கள் என்ன உணர்கிறீர்களோ அதை அப்படியே கொண்டு போய் வாசகனுடைய இதயத்தில் தைப்பது இருக்கிறதே, அது பெரிய கலை. அந்த கலை கார்த்திகிடம் இருக்கிறது என்பதை இந்த நூலிலே படித்து நான் கண்டு கொண்டேன். அந்த 2வது கரவொலி அவருக்கு. 3வது கரவொலி, இந்த கிறித்தவ கல்லூரி மாணவிகள் என்னை அசத்திவிட்டாங்க. கிறித்தவ கல்லூரிக்கும்
நம்முடைய ரோஜா முத்தையா ஆவண காப்பகத்துக்கும் அடுத்த கரவொலி வழங்குங்கள் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இப்போ ரொம்ப ஒரு சுவையான பெரியண்ணன் அவர்களுடைய குடும்பத்திற்கு மட்டுமே தெரிந்த மற்றவர்களுக்கு தெரியாத ஒரு சுவையான சம்பவம் ஒன்று சொல்ல போகிறேன். ரவி பெரியண்ணன் நீல ப்ளூ சட்டை அவர் அமெரிக்காவிலேருந்து வரார். 1989 சரியா 1989 வரார். இவருக்கு பொண்ணு கட்ட க்யூவில் நிற்கிறாங்க. அத்தனை பொண்ணுங்க. கண்ணதாசன் ஒரு இடத்துல அவங்க தாயார் கேட்டாங்க, ஏன்பா இத்தனை பொண்ணை பார்த்தியே, ஏதாவது முடிவுக்கு வந்தியா? முடிவுக்கே வர முடியல. என்ன எல்லா பொண்ணையும் பிடிச்சிருக்குன்ட்டார். க்யூ வரிசையில் பொண்ணு நிற்கிது. இது எனக்கு தெரியாது. என்னுடைய அண்ணன், அதாவது என்னுடைய அம்மான் பிச்சப்பம்மானுடைய மகன் பழ கணேசன் வந்திருக்கீங்களா? இதோ இருக்காங்க சாட்சி. அவங்க என்னை அணுகிறாங்க. இந்த மாதிரி ரவி பெரியண்ணனுக்கு பெண் பார்க்குற படம் நடந்துகிட்ருக்கு, நீங்கள் என் மகளை அதாவது விஜயை கொண்டு போய் உள்ளே கொண்டு போய் சேர்க்கணுன்றாங்க. இதை ஆனழகன் சிதம்பரம் சாட்சி. அவர்கிட்ட நான் அணுகிறேன். அவர் தான் எனக்கு அந்த வட்டாரத்துலேயே மாப்பிள்ளைகளே அவர் தான் எனக்கு நெருக்கம். அப்போ நான் அவங்ககிட்ட கேட்குறேன், சிரிச்சுக்கிட்டே மறுக்கிறதுல சிதம்பரம் மாதிரி பார்க்க முடியாது. சிரிச்சுக்கிட்டே மறுத்துட்டார். அதெல்லாம் முடியாது, என்ன அவன் ஏற்கனவே ஏகப்பட்ட பெண்ணை பார்க்குறான் இல்லை அப்படின்னார். சேனத்தானா அன்பு கூர்ந்து நான் சொல்கிறேன் கேளுங்க. நான் சொன்னேன்னு சொல்லி பெரியண்ணன் இடத்துல நீங்கள் சொல்லுங்கள். நான் சொன்னேன்னு சொன்னால் கொஞ்சம் ஈடுபடணும். ஏன்னா எங்கள் தந்தையார் மேலே அவங்களுக்கு ஒரு அன்பு உண்டு, என்னை பற்றி அவங்களுக்கு தெரியும். ரொம்ப அழகாக பக்குவமாக அதை சொல்லிட்டார். லேனா சொன்னாங்களா அப்படின்னா அந்த கேண்டிடேட் நல்ல கேண்டிடேட்டாக தான் இருக்கும், அதையும் சேர்த்து விடுங்க. ரவி பெரியண்ணன் சுயம்பரம் நடத்தாத கதை தான். எல்லாரையும் பார்த்து எங்கள் அம்மா பேத்தியை தான் அவர் தேர்ந்தெடுத்தார். அதுக்காக இந்த நேரத்தில் அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் நான். விஜி இந்த வீட்டுக்கு வந்த அருமையான பெண்ணு. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். 6 நாத்தனார்கள்ட்டே நல்ல பேர் எடுக்க முடியுமா? 6 நாத்தனார்கள்ட்டே நல்ல பேர். உபசரிப்பு கவனிப்புன்னா எங்கள் விஜி தான். அப்படி கவனிப்பா. அது தனிக்கதை, அதை விட்டு அது சொன்னால் ரொம்ப நேரம் போயிடும். இந்த குடும்பத்தோடு எனக்கு இருக்கிற தொடர்பு தமிழ்வாணன் அவர்கள் காலத்தில் ஆரம்பித்து இப்போ ஒரு 36 வருஷமாக இந்த கதை தொடருது. இப்போ எல்லாரும் அண்ணன் அவர்களை பற்றி பேசுகிறார்கள். நான் ஆட்சியை பற்றி கொஞ்சம் சொல்லணும். அப்படி ஒரு தாயார் அமைஞ்சது இருக்காங்க பாருங்கள். 8 பிள்ளைகளையும் என்னமா வளர்த்துருக்குறாங்க. இந்த ஒற்றுமை, அவருடைய பண்பு நலன்கள், அடுத்த தலைமுறை இது ஒரு சொல்லி அடங்காது. அவ்வளவு அழகாக ஒரு பிரச்சனையை கொடுத்தோம்னா அது அழகாக, அதாவது பட்டு கத்திரிச்ச மாதிரி 2 வரி தான் சொல்லுவாங்க, முடிஞ்சு போயிடும். அவ்வளோதான், அழகாக சொல்லுவாங்க. என்னை சந்தித்தாங்கன்னா எங்கள் குடும்பத்தில் எல்லாரையும் நினைவாக கேட்பாங்க, எப்படி ஆச்சு அத்தனை பேரையும் ஞாபகம் வச்சுட்டு அத்தனை பேரையும் கேட்குறீங்க என்று நான் வியந்தது உண்டு. அதாவது அந்த விழாவினுடைய தன்மைக்கே பெரிய சிறப்பாக நான் ஆட்சி தான் அண்ணனுடைய அவ்வளவு வெற்றிகளுக்கும் பின்னணியாக இருந்தார்கள் என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது, அவ்வளோ சுலபத்திட முடியாது. அதாவது மூத்த பேத்தி மீனு கணேஷ்லேருந்து யாஸ்வி வரைக்கும் இந்த குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை, ஒரு புரிந்துணர்வு, ஒரு பகிர்வு, ஒரு அன்பு, இதுன்னா இந்த குடும்பத்தை ஒரு முன்னுதாரணமான குடும்பமாக நான் பார்க்கிறேன். அதுக்காக அந்த சிறப்பை நம்ம சரி எல்லாம் பேசுனீங்க. விழா நாயகரை பற்றி எதுவும் பேசுவீங்களா, முடிச்சிருவீங்களான்னு? இல்லை, சில விஷயங்களை வேகமாக சொல்லிடுறேன், நேரம் இல்லை. உழைப்புன்னா பெரிய அண்ணன் அவர்கள் அப்படி உழைப்புன்னா உண்மையான உழைப்பு. நேர்மைன்னா நேர்மை தவறி ஒரு விஷயம் அவங்க பண்ணதில்லை. எவ்வளோ பெரிய பொறுப்புலையும் எவ்வளோ பெரிய பதவியிலையும் இருந்திருக்கிறாங்க. கலைஞர் அவர்கள் ஆட்சியில் இருந்த காலத்தில் முரசொலி நடந்துகிட்டு இருக்கு, பொறுப்பில் இருந்திருக்கிறாங்க. ஒரு உதவி கேட்டு போய் நிற்கணுமே, கேட்கவே மாட்டாங்க. அது மாதிரி கொள்கையாளராக அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க. அவங்களுடைய தமிழ் உணர்வுக்கு அடையாளமாக நான் சொல்லுகிறேன். மூத்த மகள் தமிழரசி ஆட்சிக்கு பாவேந்தர் பாரதிதாசன் தான் பேர் வச்சார். அப்புறம் பொன்னி பத்திரிகைக்காக டாக்டர் பொன்னி அப்புறம் வந்தாங்க. பூங்கோதை ஆட்சிக்கும் பாவேந்தர் பாரதிதாசன் தான் பேர் வச்சாங்க. தமிழ் உணர்வுக்கு ஒரு தமிழ்வான் ஆய்ந்த ஒருவர் தான் பேர் வைக்கணும்னு அந்த நினைப்பு இருக்குது பாருங்கள். அது எவ்வளவு தற்செயலாக பாருங்கள். அது செட்டிநாட்டு பேராகவே அமைஞ்சு. தமிழரசி இருக்காங்க, பூங்கோதை செட்டிநாட்டில் இருக்குது. அது தெரிஞ்சே பாவேந்தர் பாரதிதாசன் பேர் வச்சிருப்பாரோ என்று கூட எனக்கு தோன்றுகிறது. அப்புறம் கலைஞரும் முரசொலி மாறன் அவர்களும் அப்படி ஒரு நிர்வாக
திறமைக்கு உச்சபட்சமான மனிதர்கள். அவர்கள் 2 பேர்ட்டையும் ஒருத்தர் நல்ல பேர் எடுக்கிறதுங்கிறது அவ்வளோ சாதாரணமான இல்லை. 2 பேர்ட்டையும் பாராட்டை பெற்று 2 பேர்ட்டையும் காலம் தள்ளியிருக்கிறாங்கன்னா அது ஒன்று போதும் அவங்களுடைய திறமைக்கும் உழைப்புக்கும் நிர்வாக திறமைக்கும். இதுக்கு மேலே நான் என்ன சொல்வேன், நான் நிறைய செய்திகளை சொல்லலாம். அடுத்தடுத்து வருகிறவர்களுக்கு வழிவிட வேண்டும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். பெரியண்ணன் குடும்பத்தார் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி முன்னெடுப்புகள், இந்த மாதிரி முயற்சிகள் ரொம்ப அரிது. குடும்பத்தார் எடுத்து செய்கிறதுங்கிறது ரொம்ப அரிது. தொடர்ந்து இந்த ஆவண காப்பகத்தில் நான் 30 ஆண்டுகளாக நான் இருக்கும் அந்த பாதையில் நான் வெகு சில பேர் மட்டும்தான் எங்களை அணுகிறத நான் பார்த்துருக்கேன். அந்த வகையில் இரண்டாவதாக வந்தவர் கார்த்திக். இதுக்கு முன்னாடி தாருல் இஸ்லாம்ங்கிற பத்திரிகையை ஆவணப்படுத்துறதுக்காக அந்த குடும்பத்தார் வந்திருந்தாங்க. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக அது கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அதுக்கப்புறமா இப்போ கார்த்திக் எங்ககிட்ட கேட்டார். அப்போ எங்களுக்கு பொன்னி இதழ்கள் ஒரு நீண்ட நாட்களாக நாங்கள் தேடிக்கிட்டு இருந்தோம். அது எங்ககிட்ட முழு தொகுப்பு இல்லை அப்படின்ற ஒரு ஏக்கம் இருந்தது. அந்த ஏக்கம் இப்போ எங்களுக்கு முழுதாக நீங்கிவிட்டது. ஏன்னா இவருடைய முன்னெடுப்பில் கிட்டத்தட்ட இன்னும் சில இதழ்களை தவிர மற்றதாக எல்லாத்தையும் தொகுத்திருக்கிறார். இவங்க தொகுத்திருக்காங்க. ஸோ அதுக்கு என்னுடைய ஒரு ஆவண காப்பாளனாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா நாங்கள் எங்களுடைய பணி தொடர்ந்து ஆவணங்களை தேடி தேடி சேகரிக்கிறது தான் எங்களுடைய பணி. அந்த வகையில் கூட மக்களும் சேர்ந்து தேடுறதுங்கிறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயந்தான். அதுவும் இவங்க கிறிஸ்டியன் காலேஜோடு சேர்ந்து இந்த பணியை எடுத்தது இன்னொரு முக்கியமான ஒரு எடுத்துக்காட்டு. என்னென்னா எப்படி ஒருங்கிணைத்து வேலை செஞ்சால் பல விஷயங்களை கொண்டு வர முடியுங்கிறதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக தான் நான் அதை பார்க்குறேன். ஸோ கார்த்திக் அவங்கள அணுகுனாங்களா, அவங்க கார்த்திக் அணுகுனாங்களா எனக்கு தெரியாது. அந்த வரலாறுக்குள்ளே நான் போகல. பட் எதுவாக இருந்தாலும் 2 பேரும் இணைந்து, அப்புறம் ரோஜா முத்தியா நூலகமும் இணைந்து இந்த எங்களால் டிஜிட்டைஸ் செஞ்சு தர முடிஞ்சதுங்கிறது பெரிய மகிழ்ச்சியான ஒரு விஷயந்தான். இது எங்களுடைய கமிட்மெண்ட். அதாவது தமிழ் ஆவணங்களை சேகரிக்கிறது, ஆவணப்படுத்துறது, டிஜிட்டைஸ் பண்ணுறது, பாதுகாக்கிறது, இது கொண்டு போய் எல்லாருக்கும் சேர்க்கறதுங்கிறது எங்களுடைய கமிட்மெண்ட். அதை நாங்கள் தொடர்ந்து செய்வோம். அதுக்கு எல்லாருடைய ஆதரவும் எங்களுக்கு தேவை. இந்த மாதிரி நிறைய மேகசின்ஸ் இருக்குது. இப்போ பொன்னி மாதிரி கிட்டத்தட்ட எங்கள் நூலகத்தில் மட்டும் ஒரு 15,000 டைட்டில்ஸ் நாங்கள் எங்ககிட்ட இருக்குது. இதழ்கள் டைட்டில்ஸ். ஏன் இதழ்கள் ரொம்ப முக்கியம்னா, புத்தகங்கள் முக்கியம்தான், ஆனால் இதழ்கள் ஏன் முக்கியம்னா, நீங்கள் வரலாறுகளை கட்டமைக்கிறதுக்கு இதழ்கள் அந்த காலகட்டத்தில் எழுதப்பட்ட பல விஷயங்களை மீட்டுருவாக்கம் செஞ்சு வரலாறுகளை கட்டமைக்கிறதுக்கு மிக முக்கியமானதாக இருக்கிறது. அதுவும் இந்த காலகட்டத்தில் வரலாறுகளை திருத்தி எழுதக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அந்த மாதிரி பழைய தகவல்களை திருப்பி கொண்டு எழுதுறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. அந்த வகையில் பொன்னிக்கு மீண்டும் ஒரு உயிர் கொடுத்து மறுபடியும் ஒரு சர்க்குலேஷனுக்கு கொண்டு வந்த பெரியண்ணன் குடும்பத்தாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொண்டு பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம். பாரம்பரியமும் வளமரபும் கொண்ட சென்னை கிறித்துவ கல்லூரி, அதன் ஒரு அங்கமான தமிழ்துறை 181 ஆண்டுகளாக தமிழ் பயிற்று கொண்டிருக்கிறது. தமிழ்துறையின் கனித்தமிழ் பேரவை அரு பெரியண்ணன் குடும்பத்தினரோடு இணைந்து பொன்னி இதழை தொகுக்கும் அரிய பணியினை முன்னெடுத்து வருகிறது. கனித்தமிழ் பேரவை பொறுப்பாளராக எங்கள் கல்லூரி முதல்வர் முனைவர் பால் வில்சன் அவர்களுக்கும், எங்கள் தமிழ்துறை தலைவர் முனைவர் மேஷா கையா அவர்களுக்கும், அரு பெரியண்ணன் குடும்பத்தினருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். கனித்தமிழ் பேரவையின் நோக்கம் நிகழ்ச்சிகளை நடத்துவதும் மாணவர்களுக்கு பயிற்சி அளிப்பதும் மட்டுமல்ல, தமிழியல் சார்ந்து தமிழ்மொழி சார்ந்து உதவிகள் தேவைப்படும் நிறுவனங்களை கண்டறிந்து பயிற்சி பெற்ற மாணவர்களை அவர்களிடம் ஆற்றுப்படுத்தி சரியான வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பதும் ஆகும். எம் கல்லூரி இத்தகைய செயல்பாடுகளுக்கு எப்போதும் முன்னுரிமை அளித்து வரக்கூடியது. எங்கள் தமிழ்துறை மாணவர்கள் பொன்னி இதழை அதன் மூலப்படியிலிருந்து தொழில்நுட்ப உதவியுடன் மறுஉருவாக்கம் செய்து வருகின்றனர். பொன்னி இதழ் குறித்து தமிழாசிரியராக நான் கட்டாயம் பேச வேண்டியவனாக இருக்கிறேன். ஏனெனில் அது தொடங்க பெற்ற காலமும் நடைபெறுகின்ற காலமும் தமிழகத்தில் மிக முக்கியமான அரசியல் மாற்றங்கள் நிகழத் தொடங்கிய காலகட்டம்.
அரச முதல்மொழி தகுதியை சங்க காலத்திற்கு பிறகு இழந்தது முதல் நாடு விடுதலையடைந்து மீண்டும் தமிழ் மண்ணில் தமிழ் முதன்மை பெற எழுந்த தீரா வேட்கை கொழுந்துவிட்டு எறிந்த காலகட்டம். தமிழருக்கென நாடு அடைவதற்கான தீரா தாகம் கரைந்து கொண்டிருந்த காலகட்டம். இந்த பின்னணியில் எழுந்த அரசியல் மாற்றங்கள் இந்திய துணைக்கண்டத்தில் தமிழர் என்று ஒரு இனம் உண்டு, தனியே அவற்றுக்கு ஒரு குணம் உண்டு என்று உணர்த்திய காலகட்டம் பொன்னி இதழ் வெளிவந்த அதே காலகட்டம். நமக்கெல்லாம் தெரியும், ஒரு காலத்தில் இந்தியாவில் உள்ள மொழிகளுக்கெல்லாம் ஒரே தாய் சமஸ்கிருதம் தான் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். 1856 டாக்டர் ராபர்ட் கால்டுவெல் தென்னிந்திய மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை வெளியிட்டார். 1875 அதன் திருந்திய பதிப்பை வெளியிட்டார். அது முதல் 1950 வரை தொடர்ந்து திராவிட மொழி குடும்பம் குறித்த ஆய்வுகள் நடைபெற்று தென்னகத்து மொழிகள் தனி குடும்பத்தை சார்ந்தவை என்று நிரூபிக்கப்பட்டன. இதைத் தொடர்ந்து குமரிக்கண்டம் என்ற கருதுகோள் முன்வைக்கப்பெற்று தென்னக மக்களுக்கென்று ஒரு பெரிய வரலாறு இருப்பதை வலியுறுத்தினர். குமரிக்கண்டம் கருதுகோள் மட்டும்தான். இவையெல்லாம் தென்னக மக்கள் வட இந்திய மக்களினின்று பண்பாட்டு தொடர்பற்றவர்கள் என்ற உண்மையை தென்னாட்டவருக்கு உணர்த்துவதற்கும் தென்னாட்டார் தனக்கென அரசியல் பார்வையை தொலைநோக்கோடு வகுத்து கொள்ளவும் முன்வைக்கப்பெற்றவை. 1916 முதல் நீதி கட்சியை தோற்றுவித்து எல்லோருக்கும் எல்லாம் என்ற முழக்கத்தை முன்வைத்து தீண்டாமை, ஜாதி ஒழிப்பு, பெண்ணுரிமை, கல்வி உள்ளிட்டவற்றிற்காக களமாடி கொண்டிருந்தார்கள். 1937 நடைபெற்ற முதல் இந்தி திணிப்பு போராட்டம், 1944 உருவான திராவிடர் கழகம், 1947 நாடு விடுதலை பெற்றது. அதே ஆண்டு தோற்றம் பெற்ற திராவிட முன்னேற்றக் கழகம், 1948 அப்போதைய அரசு கொண்டு வந்த கட்டாய இந்தி சட்டம், 1950 நடைமுறைக்கு வந்த இந்திய அரசியலமைப்பு, 1953 அறிமுகப்படுத்தப்பட்ட குலக்கல்வி திட்டம், 1953 மொழிவழி மாநில பிரிவினைகள். இந்த பின்புலத்தில் பொன்னி இதழின் தேவை, நோக்கம் போன்றவற்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 1947 முதல் 55 வரை பொன்னி இதழ் வெளிவந்தது. மேற்குறித்த அனைத்து தாக்கங்களையும் பொன்னி எழுத்துக்கள் வெளிப்படுத்துகின்றன. பொன்னி இதழை தொடங்கிய முருக சுப்பிரமணியம் அவர்களும் அருபெரியண்ணன் அவர்களும் தந்தை பெரியாரை தெய்வமாக போற்றியவர்கள், அறிஞர் அண்ணாவை ஆத்மார்த்தமாக நேசித்தவர்கள். இருவரும் திராவிட கருத்தியலை நன்கு உள்வாங்கியவர்கள். அவர்கள் முன்னின்று நடத்திய இவ்விதழ் திராவிட சித்தாந்தத்தின் முழக்கமாகவே இருந்து வந்திருக்கிறது. சுயமரியாதை, சமத்துவம், இந்தி திணிப்பு, சமூக விடுதலை, தமிழ் தேசியம், கல்வி, பெண் முன்னேற்றம், மூடநம்பிக்கைகளுக்கு எதிரான முழக்கம் என தீவிரமாக களமாடியது பொன்னி இதழ். இவற்றை கதைகளாக, நாடகங்களாக, கவிதைகளாக, கருத்து படங்களாக, கட்டுரைகளாக என என்னென்ன இலக்கிய வடிவங்கள் உள்ளனவோ அவற்றையெல்லாம் கைக்கொண்டு பரப்புரை நிகழ்த்தியது. பாரதியார் பரம்பரை போல பாரதிதாசன் பரம்பரையை உருவாக்கி கொடுத்த பெருமை பொன்னியே சாரும். மிகுந்த பொருட்செலவில், மலிவு விலையில், வண்ணப்படங்களுடன், பலரது பாராட்டுகளுடன் பொன்னி நடைபெற்றது. இலக்கியங்களை காலத்தின் கண்ணாடி என்பர். இலக்குகளை முன்வைத்து வெளிவந்த பிற எழுத்து ஊடகங்களும் கால கண்ணாடிகளே. பொன்னி இதழ் 1947 முதல் 55 வரையிலான தமிழகத்தை படம் பிடித்து காட்டுகிறது. தமிழ்நாட்டின் சிறு அசைவுகளையும் தம்முள் பதிவு செய்துள்ளது. பொன்னி இதழ் தொகுப்பு அறிமுகம் பெரியண்ணன் நூல் வெளியிடும்போது பொன்னி இதழ் தொகுப்பு நூலையும் சேர்த்து வெளியிட இருக்கிறது. இந்நூல் பொன்னி இதழின் இலக்கிய வடிவங்களை அறிமுகப்படுத்தும் நோக்கிலும் இதுவரை கிடைத்துள்ள 108 இதழ்களில் உள்ள ஒட்டுமொத்த படைப்புகளையும் படைப்பாளர்களையும் வகைதொகை செய்யும் நோக்கில் உருவாக்கப்பெற்றுள்ளது. தமிழகத்தின் முதன்மையான படைப்பாளர்கள், அரசியல் தலைவர்கள், கல்வியாளர்கள், இலக்கியவியலாளர்கள் பொன்னி இதழில் எழுதியுள்ளனர். 1948 பாவேந்தரின் குயில் தடை செய்யப்பட்ட பிறகு அவர் எழுத்துக்கள் பொன்னி இதழில் வெளிவந்தன. தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, பாவேந்தர், திருவிக்கா, கலைஞர், கா. அப்பாதுரையார், கண்ணதாசனார், டிகேசி, மூவா உள்ளிட்ட பல ஆளுமைகளின் எழுத்துக்கள் பொன்னியில் இடம்பெற்றுள்ளன. 108 இதழ்கள், ஏறக்குறைய 13,000க்கும் மேற்பட்ட பக்கங்கள், 1600க்கும் மேற்பட்ட படைப்புகள் இதுவரை கண்டறியப்பட்டுள்ளன. இத்தகைய சிறப்புமிக்க பொன்னி இதழை தொகுக்கும் பணியில் எம்மை ஈடுபடுத்தியமைக்காக தனிப்பட்ட முறையில் நானும் எம்முடைய மாணவர்களும் அருபெரியண்ணன் குடும்பத்தாருக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இளங்கலை, முதுகலை தமிழ் படிக்கும் எங்களுடைய மாணவர்கள் இப்பணியில் ஈடுபடுத்தப்பட்டார்கள். தமிழ் படித்தால் வேலை வாய்ப்பில்லை என்ற பொது சிந்தனையில் இடிவிழுந்தது போன்ற பணிகளை எங்களுடைய தமிழ் மாணவர்கள் செய்து வருகிறார்கள். தமிழறிவோடு கணினி அறிவு அவசியம் என்பதை வலியுறுத்தி செயல்படும் இவர்கள் தமிழ்தான் அறிவு என்று நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனக்கு இத்தகைய நல்லதொரு வாய்ப்பினை வழங்கியமைக்காக அருபெரியண்ணன் குடும்பத்தினருக்கும் திரு கார்த்திக் சிதம்பரம் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. வணக்கம்.
கோடிக்கணக்கான மக்கள் வாழ்ந்து மடியும் இவ்வுலகில் சிலரை மட்டும் 100 ஆண்டுகள் கழித்து நினைவு கூறி கொண்டாடுகிறோம் என்றால் அவர்கள் தங்கள் சமூக நலனுக்கு விதைத்த விதைகளும் நட்ட வேர்களும் இன்றும் செழிப்பாக விளங்குகின்ற காரணத்தால் மட்டுமே. நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்பார்கள். என் பெற்றோர் பெரியண்ணன் மீனாட்சி ஒரு நல்ல குடும்பத்தை உருவாக்கியது மட்டுமல்லாமல் ஒரு சிறிய பல்கலைக்கழகத்தையும் உருவாக்கினார்கள். நாம் இந்த காலத்தில் பல்கலைக்கழகம் செல்வது வணிகத் தொழில் பயில்வதற்கோ அல்லது மருத்துவர் ஆவதற்கோ அல்லது மற்ற கலைகளில் சிறப்புறுவதற்கோ இருக்கலாம். ஆனால் என் பெற்றோர் இது மட்டும் அல்லாமல் சிறிது சிறிதாக மருந்தளவில் எங்கள் அனைவருக்கும் பெண் கல்வி, சம உரிமை, சகிப்புத்தன்மை, பகுத்தறிவு, சுயமரியாதை போன்ற சமூக கல்வியையும் வழிமறையாக கற்றுக் கொடுத்தார்கள். கார்த்திக் சிதம்பரத்தின் இந்த புத்தக முயற்சியும் எங்கள் குடும்பத்தினரின் பொன்னி பத்திரிகைகளை பாதுகாக்கும் முயற்சியும் நம் தமிழ் உலகம் அவர்களின் வாழ்க்கை மூலமும் கொள்கைகள் மூலமும் இன்னும் பல நூற்றாண்டுகள் பயனுற வேண்டும் என்ற நல் நோக்கத்தில் உருவானவை. இந்த கூடுகையின் மையத்தில் நம் அனைவரின் எண்ணங்களிலும் இருக்கும் பெரியண்ணன் மீனாட்சி லட்சிய வாழ்க்கை தொடங்கிய ஊர் புதுக்கோட்டை. அந்த புதுக்கோட்டையில் பிறந்து சட்டம், நீதிமன்றம், ஊழல் தடுப்பு என்று பல்வேறு துறைகளில் தம் திறமையை வெளிப்படுத்தி தமிழகத்தின் இயற்கை வளங்களை மேம்படுத்தும் பணியில் ஈடுபட்டிருக்கும் மாண்புமிகு அமைச்சர் திரு ரகுபதி அவர்களே, நம் வாழ்க்கை பயணங்களையும் ஆன்மீக சிந்தனைகளையும் மிக நுட்பமாக தமிழ் இலக்கியத்துடன் இணைக்கும் தமிழ் எழுத்துலகுக்கு கிடைத்த களஞ்சியம் எழுத்தாளர், சிந்தனையாளர் திரு ஜெயமோகன் அவர்களே. தமிழ் எழுத்துலகின் சிந்தனையாளர்களில் ஒருவரும் வாசகர்களை சிந்திக்க வைக்கும் பேச்சாளரும் எழுத்தாளரும் மணிமேகலை பிரசுரத்தின் தலைவராக சுமார் 10,000 புத்தகங்கள் பதிப்பித்தவரும் உலகத்தில் பல நாடுகளில் தமிழ்ச்சங்கங்களின் அழைப்பை ஏற்று சிறப்பு சொற்பொழிவு ஆற்றியவருமான திரு லேனா தமிழ்வாணன் அவர்களே, மறைந்த தத்துவ மேதை டி.கே. ஸ்ரீனிவாசன் அவர்களின் எழுத்துக்கள் இல்லாத பொன்னி பத்திரிகைகள் குறைவு. டி.கே.எஸ். பெரியண்ணன் அவர்களுடைய நெருங்கிய தோழர். அவருடைய புதல்வரும் திமுக செய்தி தொடர்பு குழு தலைவருமான தலைசிறந்த ஆய்வாளருமான டி.கே.எஸ். இளங்கோவன் அவர்களே, புகழ்பெற்ற ரோஜா முத்தையா ஆராய்ச்சி நூலகத்தின் இயக்குனரும் தமிழின் பதிப்பு பாரம்பரியத்தையும் அறிவு பொக்கிஷத்தையும் பாதுகாப்பதில் பெருமுயற்சி கொண்டுள்ளவரும் நூற்றாண்டு கால பழைய பத்திரிகைகள், நூல்கள், அறிவியல் கலாச்சார ஆவணங்கள் ஆகியவற்றை சேகரித்து ஒழுங்குபடுத்தி உலகளாவிய ஆராய்ச்சியாளர்களுக்கு கொண்டு சேர்ப்பதில் முக்கிய பங்காற்றி வரும் முனைவர் திரு சுந்தர் கணேசன் அவர்களே, இந்த நூற்றாண்டு விழாவுக்கு தன்னலமின்றி தமிழ் நலம் கருதி எண்ணற்ற மணித்துளிகளை நேரங்களை செலவழித்த சென்னை கிறித்தவ கல்லூரி பேராசிரியர் முனைவர் கருணாகரன் அவர்களே, அவருடன் தங்கள் பட்டப்படிப்புகளுக்கு இடையே எதிர்கால தமிழ் தலைமுறைகள் பயனுற மிக்க ஆர்வமுடன் ஆராய்ச்சி செய்த மாணவர்கள் சௌமியா ஸ்ரீ, கார்த்திகேயன், சபரிகா, உமாதேவி, நந்தன் மற்றும் மெல்வீனா அவர்களே, பெரியண்ணன் புத்தகத்திற்கு வித்திட்ட திரு கயல் தினகரன் குடும்பத்தினரே, பொன்னி பத்திரிகைக்கு உடலும் உயிரும் கொடுத்தவர்கள் இருவர், பெரியண்ணன், முருகு சுப்பிரமணியம். முருகு அவர்கள் இடையில் மலேயா சென்று அங்கே தமிழ் தொண்டு ஆற்றினார்.
பெரியண்ணன் சென்னை வந்து பொன்னி இதழை தொடர்ந்து நடத்தினார். மலையாவிலிருந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்திருக்கும் முருகு சுப்பிரமணியனின் மகன் திரு கலைமணி அவர்களே, இவ்விழாவுக்காக நேரம் ஒதுக்கி வந்து செய்திகளை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் பத்திரிகை நண்பர்களே, ஊடக உறவுகளே மற்றும் இங்கு கூடியிருக்கும் நண்பர்களே, உறவினர்களே, மாணவர்களே, உங்கள் அனைவரையும் இந்த 100ஆண்டு விழாவுக்கு வருக வருக என்று மனமாற அழைக்கிறேன். நன்றி, வணக்கம். வந்திருக்கும் அனைவருக்கும், அரு பெரியண்ணன் மீனாட்சி குடும்பத்தினர் அனைவருக்கும், நிறைய மாணவர்கள் வந்திருக்கிறீங்க, மாணவர்களுக்கும் வந்திருக்கும் விருந்தினர்கள் அனைவருக்கும் ஒரு பெரு வணக்கம். பெரியண்ணன் எழுதப்படாத வரலாறு. எந்த ஒரு முயற்சி செய்கிறதுக்கு முன்னாடியும் ஏன் அப்படின்ற கேள்வி கேட்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த புத்தகத்தை ஏன் எழுதணும் அப்படின்ற முதல் கேள்வியை நான் எனக்குள்ளே கேட்டேன். இந்த புத்தகத்தை இது வந்து ஐயா பெரியண்ணன் ஐயா அப்படின்றதுனால மட்டும் நான் எழுதலை. உண்மையாக சொல்லப்போனால் நான் எங்கள் ஐயாவோட அதிகமாக பேசினது கூட கிடையாது. அதற்கு ஒரு பெரிய காரணம் என்னென்னா, அவங்களே அதிகமாக பேச மாட்டாங்க, வெகு சில வார்த்தைகள் தான் பேசுவாங்க. இவங்க வந்து பொன்னி அப்படின்ற ஒரு இதழ் நடத்துனாங்கன்றது கூட எனக்கு தெரியாது. சின்ன வயசுலலாம் நான் கேள்விப்பட்டது கூட கிடையாது. இது மாதிரி பொன்னி, இதில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இதழ், இதில் பெரியார் எழுதியிருக்காரு, அண்ணா எழுதியிருக்காரு, இதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய தம்பி, அவர் நிறைய வாசிப்பார், அருண் சிதம்பரம், அவர் வந்து கவியரசு கண்ணதாசன் எழுதிய வனவாசம் புத்தகத்தில் பெரியண்ணன் ஐயாவை பற்றி எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொன்னார். அதான் நான் முறை கேள்விப்பட்டேன். அது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அதில் வந்து என்ன எழுதியிருக்காருன்னு அவர் சொன்னார்னா, தமிழகத்தில் திராவிட இயக்கங்களை ஆதரிக்கும் ஏடுகள் மிக குறைவாக இருந்த காலம் அது. வந்த ஏடுகளும் அச்சுப்பிழையோடு நிறைய மிஸ்டேக்ஸோடு வெளிவந்தது. அப்போ ஒரு சிறந்த முன்னெடுப்பாக பொன்னி இதழ் வெளிவந்தது. பலரும் செய்யாத சாதனைகள் எல்லாம் அவர்கள் செய்து காட்டினார்கள். அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் அச்சுக்கலை நிபுணர்களில் மிக முக்கியமானவர் அப்படின்னு சொன்னால் அதில் பெரியண்ணன் நிச்சயமாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் சொன்னார், கவியரசு கண்ணதாசன் இதில் எழுதியிருக்காரு அப்படின்னாரு. இது நடந்து ஒரு 10 வருஷம் இருக்கும். அதற்கப்புறம் ஒரு அப்படியே காலங்கள் ஓடிச்சு. ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் மாமா பெரிய அழகப்பன் இங்கே இருக்காங்க, அவங்களோட பேசிக்கிட்டு இருந்தேன் பொன்னி இதழை பற்றி. அப்போ அவங்க சொன்னாங்க, பேராசிரியர் மு இளங்கோவன் அப்படின்ற ஒருத்தர் பாண்டிச்சேரியில் பொன்னி இதழ்களை பற்றி 90கள்லேயும் 2000லேயுமே ஆய்வுகள் செய்து அவருடைய முனைவர் பட்டம், அதாவது டாக்டர் பட்டத்தை பொன்னி இதழ் மூலமாக வாங்கியிருக்காரு அப்படின்னாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது பண்ணால் ஓகே, நமக்கு யாருன்னே தெரியாது, அவங்க பொன்னி இதழை எடுத்து ஆய்வுகள் பண்ணி இது மாதிரி பண்ணியிருக்காங்கன்னா எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவருடைய எண்ணம் அவங்க கொடுத்தாங்க, ஃபோன் நம்பரை. உடனே என்ன பண்ணேன், பேராசிரியர் மு இளங்கோவன் அவர்களுக்கு ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ணிவிட்டு, ஐயா இது மாதிரி நீங்கள் எழுதிருக்கீங்களாமே, பொன்னி இதழ்களை தொகுத்து எழுதிருக்கீங்களாமே, அந்த புத்தகத்தை கொடுங்க அப்படின்னு. அவங்களும் வந்து நான் அரு பெரியண்ணனோட பேரன் அப்படின்றதுனால ரொம்ப மகிழ்ச்சி அடைந்து அந்த புத்தகத்தை எனக்கு அனுப்பிச்சி வச்சாங்க. அதை படித்தோன்னே எனக்கு ஒரு பரவசம் வந்தது. ஏன்னா 1947 அப்படின்றது சுதந்திரம், இந்தியா சுதந்திரம் பெற்ற காலம். அந்த காலகட்டத்தில் இப்போ நம்ம அரசியல் பேசுகிறோம், மொழி பேசுகிறோம், இப்போ என்ன இருக்கோ அதே மாதிரி தான் 1947லேயும் இருந்திருக்கு. இந்த மொழி அரசியல்லாம் அதெல்லாம் படிக்க படிக்க எனக்கு ஒரு பெரிய பரவசம் வந்துருச்சு. அதற்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து ஐயாவோட 100ஆண்டு, பெரியண்ணன் ஐயாவுக்கு இது 100ஆண்டு வருடம். 1925 பிறந்தாங்க, 2025 இது ஒரு 100ஆண்டு வருடம். சரி, இவங்க 100ஆண்டுக்கு என்னமாவது பண்ணலாம் அப்படின்ற ஒரு இது இருந்தது. அதே மாதிரி ஆயா மீனாட்சி ஆயாவுக்கும் இது ஒரு 100ஆண்டு வருடம், என்னமாவது பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் இருந்தது. அதோட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அவங்க குடும்பத்தை வளர்த்தெடுத்த விதம். ஓகே, அவங்ககிட்ட பெருசாக பணம்லாம் கிடையாது, அவங்க பணத்தையே நம்பலை, பணமே சேர்த்து வைக்கல. ஆனால் இப்போ இவங்க சொன்னாங்களே பெரிய அழகப்பன், இப்போ பெரியாருடைய பெண் கல்வி, அவருடைய 6 பெண்களும் பட்டதாரிகள், 2 பசங்களுமே 8 பேருமே பட்டதாரிகள். சரி, நம்ம ஐயாவை பற்றி ஒரு புத்தகம் எழுதுனா என்ன அப்படின்றது எனக்கு தோணுச்சு. இப்போ தொழிலில் சொல்லுவாங்க ஆண்டர்ப்ரனர்ஷிப்பில், அதாவது உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தோணுச்சுன்னா பண்ணிடணும். ஓகே, ஸோ அது மாதிரி தான். சரி, என்னன்றது பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு இறங்கிட்டேன். நான் முதல்ல நினச்சேன் ஈஸியாக இருக்கும் புக் எழுதுறது. நான் ஏற்கனவே எழுதியிருக்கேன் ஒன்று, ஈஸியாக இருக்கும். ரவி பெரியண்ணன் வீட்டில் தான் ஆரம்பித்தேன். பாலவாக்கத்தில் அவங்ககிட்ட கதைலாம் கேட்டு இது மாதிரி ஒவ்வொரு பெண்களும், தமிழரசி, பொன்னி, பூங்கோதை, ஸ்லோச்சனா, வள்ளிக்கண்ணு, விசாலாட்சி, இது மாதிரி போச்சு. ஓகே, ஒவ்வொருத்தங்களையும் கதை கேட்டு சரி எழுதிடுவோம் புத்தகத்தை அப்படின்னு.
அது மாதிரி கதை கேட்கும் பயணம் இந்த ஜனவரியில் இவங்க வீட்டில் அழகப்பன் கீதா அவங்க வீட்டில் ஹியூஸ்டனில் அந்த பயணம் போச்சு. என்னவாது ஒன்று வச்சோன்னு வச்சுங்களேன், எங்கே வச்சோன்னு சொல்லிட்டு தெரியாது. ஆனால் இவங்க எப்படின்னா அழகப்பன் ஒரு எக்ஸல் ஷீட் மாதிரி போட்டு வச்சுருவாங்க, எங்கே என்ன இருக்குன்றது டக்குன்னு எடுத்து கொடுத்துருவாரு. ஆக்சுவலாக அது மாதிரி ஒரு இது மாதிரி பல தகவல்களை சேகரித்து வைத்திருந்தார் ஐயாவை பற்றி. எனக்கு ஒரு பயம் வேறு வந்துருச்சு, நம்ம புத்தகம் எழுதுகிறோன்னு முடிவு பண்ணிட்டோம். ஐயா இழந்து 30 வருஷம் ஆயிடுச்சு. ஓகே, இவங்களை பற்றி ஒரு புத்தகம் எழுதும் அளவிற்கு விஷயம் இருக்கா அப்படின்றது எனக்கு தெரியல. அந்த பயம் இருக்கும்ல கண்டிப்பாக. ஸோ இவங்க சேகரித்து வச்சதுனால ஹியூஸ்டனில் இதெல்லாம் வந்து இருந்தது. சரி, ஓரளவுக்கு பரவாயில்ல, இதை வச்சு நம்ம எழுதிடலான்ற ஒரு நம்பிக்கை வந்தது. அதற்கப்புறம் ஒரு மிக முக்கியமான விஷயம் நடந்தது. இவங்க வந்து பொன்னி பத்திரிக்கையை சேகரித்து வச்சுருந்தாங்க, பல்வேறு இடங்கள்லேருந்து ஆக்சுவல் காப்பியாக வச்சுருந்தாங்க. அது இருக்குன்னாங்க, நம்ம வந்து எழுதுகிற புத்தகம் சரியாக இருக்கணும். இப்போ இதில் பேரறிஞர் அண்ணா எழுதியிருக்காரு, பாரதிதாசன் எழுதியிருக்காரு, கலைஞர் கருணாநிதி எழுதியிருக்காரு. இப்போ நான் வந்து இவங்க கொண்டு வந்தாங்க புக்கை, நான் இந்த பேர்லாம் தேடிக்கிட்டு இருந்தேன். பாரதிதாசன் இருக்கா? ஓகே இருக்குது. அவரை பற்றி 47 கவிஞர்களை பொன்னி அறிமுகப்படுத்தியிருக்கு. கலைஞர் இருக்கா? கலைஞர் எழுதியிருக்காரு, அண்ணா எழுதியிருக்காரு, பெரியார் எழுதியிருக்காரு. இது அதாவது டிகேஎஸ் ஸ்ரீனிவாசனா எழுதியிருக்காரு. ஆக்சுவலாக அந்த எழுத்துக்கள்லாம் பயங்கரம். அதாவது இந்த பேர்கள் எழுதினாங்கன்றது மட்டும் விஷயம் கிடையாது. ஆக்சுவலாக பேர்கள் எழுதியிருக்காங்க ஒன்று, அதை விட முக்கியமான விஷயம் அந்த எழுத்தின் வலிமை. அதை நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும். அந்த எழுத்தின் வலிமை இன்றைய காலகட்டத்திற்கும் பொருந்தது. இந்த அரசியல் மொழி இல்லாமல் இப்போ நம்ம ஹிந்தியெல்லாம் பேசிகிட்டு இருக்கோம், அது இந்த காலகட்டத்துக்கும் பொருந்தது. இந்த இதழ்களை பார்த்த உடனே எனக்கு அது ஒரு வரலாற்று பொக்கிஷமாக தெரிஞ்சுது. அப்போ இது கண்டிப்பாக பாதுகாக்கப்பட வேண்டியவை அப்படின்றது ஓரளவுக்கு தெளிவாகவே தெரிஞ்சிருச்சு. அதற்கப்புறம் நான் முதல்ல தொடர்பு கொண்டது சுந்தர் கணேசன் ஐயாவை தான். ரோஜா முத்தையா ஆராய்ச்சி நூலகம், ஒரு நூலகம் எப்படி இயங்கணும் அப்படின்றதுக்கு அவங்க நூலகம் வந்து ஒரு சிறந்த எடுத்துக்காட்டுன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். முத்து மாலதி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க சென்னை ரோஜா முத்தையா நூலகத்தில் இருக்காங்க, அவங்களோட வேலை செய்வேன். நான் சும்மா கால் அடித்து கேட்டேன், இது மாதிரி பொன்னின்னு ஒரு இதழ் இருக்காமே, எங்கே சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டேன். அவங்க உடனே எனக்கு லிங்க் அனுப்பிச்சிட்டாங்க, ஒரே ஒரு இதழ் வந்து வச்சுருந்தாங்க அப்படின்னு. அதற்கப்புறம் ஐயாவை நான் வந்து சந்தித்து, அவங்க ரோஜா முத்தையா ஆராய்ச்சி நூலகத்தில் சந்தித்து, இது மாதிரி பொன்னி இதழ்கள்லாம் இருக்குது, இவங்க வச்சுருக்காங்க, நீங்கள் ஓகேன்னு சொன்னீங்கன்னா நான் கொண்டு வரேன் அங்கேருந்து அப்படின்னு. அவங்க வந்து ஓகேன்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லை பயங்கரமாக ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அவங்களும் அவங்களுடைய குழுவும், மணிகண்ட சுப்பு அண்ட் அவங்களுடைய என்டையர் ரோஜா முத்தையா டீம். ஸோ அப்புறம் இவங்க பண்ணுறேன் அப்படின்ட்டாங்க. ஸோ அந்த இதழ்களை வந்து திரும்ப அமெரிக்கா போயிட்டு ஹியூஸ்டன்லேருந்து இவங்க வந்து இந்த பேக் பண்ணுறதெல்லாம் கூட நான் ரொம்ப கஷ்டப்படல, நான் அதெல்லாம் விட்டுட்டேன். அவங்ககிட்டயே நம்ம டெலிகேட் பண்ணணுன்னு வாங்கினா நான் மாமா கிட்ட டெலிகேட் பண்ணிட்டேன், பக்காவாக பேக் பண்ணி எனக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. அந்த இதழை கொடுத்துட்டாங்க. அந்த இதழை அப்படியே கொண்டு வந்து ரோஜா முத்தையா நூலகத்தில் கொடுத்துட்டு அதை எண்மயமாக்குற முயற்சியில் ஈடுபட்டோம். இது மாதிரி ஒரு விழா நடத்துகிறதே ஒரு பிளான் கிடையாது, ஒரு எளிய குடும்ப விழா நடத்தலான்றது தான் பிளானாக இருந்தது. அதற்கப்புறம் சரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரோஜா முத்தையா நூலகத்தோடு சேர்த்து இந்த கொடுத்துருவோம், ஒப்படைச்சிருவோம் அப்படின்ற இருந்தது. எனக்கு வந்து தமிழில் தட்டச்சு பண்ண தெரியாது, நான் புக்கை எழுதுறேன்ல கையில் தான் எழுதுறேன், தட்டச்சு பண்ண தெரியாது, அதாவது டைப் பண்ண தெரியாது. அதற்கு வந்து எனக்கு ஸ்கூலில் வந்து டைப்பிங் சொல்லி தரல ஆக்சுவலாக. ஸோ அதனால் வந்து டைப்பிங்க்கு அதெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் தேவைப்பட்டது. அப்போ வந்து அறிமுகமானவங்க தான் சௌமியா ஸ்ரீ, இப்போ தொகுத்து வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா, இங்கே வாங்க கொஞ்சம் ஃப்ரண்ட்டில். ஸோ இவங்க தான் வந்து அறிமுகமானாங்க. ஆக்சுவலாக இவங்ககிட்ட ஒர்க் பண்ணும்போது நன்றி. ஸோ எனக்கு பயம் வந்தது, அதாவது இவங்க ஒழுங்காக வேலை செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா அப்படின்ற ஒரு பயம் இருந்தது. எப்போவுமே இருக்கும்ல, முதல்ல ஒரு வாட்டி ஒருத்தவங்களோட வேலை செய்யும்போது. அவங்ககிட்ட ஒரு நாள் நைட்டு பேசினேன், அதுக்கப்புறம் காலைல வந்தாங்க, 6 மணி நேரம் தொடர்ந்து உட்காந்து எழுதணும், அந்த நான் சொல்கிறதெல்லாம் எழுதுனாங்க. ஆக்சுவலாக ரொம்ப நல்லா பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. நமக்கு பயம் இருக்கும்ல, ஒரு புத்தகம் எழுதுறதுனா கொஞ்சம் பயம், கொஞ்சம் நம்பிக்கை வந்தது. சரி இது மாதிரி கொஞ்ச நாள் உட்காந்தேன்னா, நிறைய நாள் உட்காந்தோம், பல மணி நேரங்கள். ஸோ அவங்க வந்துட்டாங்க. அதற்கப்புறம் சரி இந்த புத்தகத்தை எழுதி முடிச்சிடலாம் அப்படின்ற போது தான் கருணாகரன் ஐயா சென்னை கிறித்துவ கல்லூரியில் அவர் அறிமுகமானார். அவர் வந்து என்ன சொன்னார், இந்த பொன்னி இதழ்கள் வந்து பாதுகாக்கப்பட வேண்டியவை, இதை வந்து நீங்கள் வெறும் ஸ்கேன் மட்டும் பண்ணக்கூடாது, இதை வந்து நீங்கள் எல்லாருக்கும் தொகுப்புகளாக வெளியிடணும் அப்படின்ற ஒரு யோசனை கொடுத்தாரு. அவர் சொல்கிறதும் கரெக்டாக இருந்தது. ஏன்னா இதை வந்து பெரியாருடைய குடியரசு இதழையும் ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்தார் நம்ம கருணாகரன் ஐயா. ஸோ முதல்ல புத்தகம்னு ஆரம்பித்தோம், அதுக்கப்புறம் ரோஜா முத்தையா நூலகம் வந்தது, அதற்கப்புறம் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு சரி இந்த புத்தகங்களையும் இந்த வேலையும் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அந்த பெரிய மாணவர் குழு, ஒரு சென்னை கிறித்துவ கல்லூரி மாணவர் குழு வந்து அறிமுகமானி கருணாகரன் ஐயா மூலியமாக அந்த அத்தனை புத்தகங்களையும் இப்போ இருக்கிற செயற்கை நுண்ணறிவு காலத்திற்கு ஏற்றாற்போல், அதாவது சர்ச்சபிள் ஃபார்மேட்டில், இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், பொன்னியில் பாரதிதாசன் அடிச்சிங்கன்னா டக்குன்னு சர்ச் பண்ணும், அது மாதிரி பணியை தான் சென்னை கிறித்துவ கல்லூரி மாணவர்கள்
பல மாதங்களாக நேரம் காலம் பார்க்காமல் பொன்னி இதழ்களுக்கு பண்ணிக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. இப்போ ஜென்ரலாக சொல்லுவாங்க இல்லையா, நாம் வேலை செய்யும் குழுக்களில் நம்மை விட திறமையானவர்கள் இருக்க வேண்டும், அப்போ தான் நம்ம செய்கிற வேலை மேம்படும். யூ ஹாவ் டு ஒர்க் வித் பீப்புள் ஹூ ஆர் ஸ்மார்ட்டர் தென் யூ. நம்ம விட திறமையானவர்களோட தான் நம்ம ஒர்க் பண்ணணும். என்னை விட இந்த புத்தகத்திற்கு பன்மடங்கு அதிகம் வேலை செய்தது ஸ்ரீஜா சந்தானம். அவங்க எங்கே இருக்காங்க? ஸோ அவங்க வாங்க. ஸோ அவங்க வந்து நேரங்காலம் பார்க்காம அவங்க தான் வந்து எல்லாத்தையுமே ஒருங்கிணைச்சாங்க. இது சாதாரண விஷயம் இல்லை இல்லையா, ஏன்னா எல்லாரையும் கூப்பிட்டு பண்ணுறது, இந்த மாதிரி இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க இது, அதை வந்து பண்ணுறது அவங்க தான் வந்து பண்ணாங்க. ஸோ இது மாதிரி ஒரு பெரும் குழு தான் வந்து இந்த பொன்னியோட இதழ் பாதுகாப்பு, இந்த பெரியண்ணன் எழுதப்படாத வரலாறு புத்தகத்திற்கு அமைஞ்சது. இதற்கெல்லாம் மிக முக்கிய காரணம் வந்து தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இந்த தமிழ் தான் என்ன இந்த மேடைக்கே கொண்டு வந்திருக்கு, தமிழ் மொழி. ஓகே, எங்களுக்கு சின்ன வயசுலேருந்து தமிழ் ஊட்டி வளர்த்த என் பெற்றோர் ஆனழகன் சிதம்பரம், பூங்கோதை சிதம்பரம், கொஞ்சம் எந்திரிச்சுன்னா நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ அவங்க இருவரும் இதற்கும் பெரிய பங்கு ஆற்றியிருக்காங்க. ஆனால் எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் பயம்லாம் வேறு இருந்தது. இவன் ஒழுங்காக புத்தக வேலையை செய்வானா, அடிக்கடி கேட்டுனே இருப்பாங்க. நான் அவங்ககிட்ட எதுவுமே சொல்ல, என்ன பண்ணுறன்றலாம் எதுவுமே தெரியாது. இவன் ஒழுங்காக பண்ணுறானா, இந்த ஃபோட்டோ வச்சியா, அந்த ஃபோட்டோ வச்சியா, இது மாதிரி நிறையா கேள்விகள்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து ஒரு பெரிய இது. அதே மாதிரி என்னுடைய மனைவி சித்ரா கார்த்திக் இங்கே இருக்காங்க. ஓகே, ஸோ அவங்களும் வந்து இதற்கு பல்வேறு வகைகளில் பயங்கர துணை புரிஞ்சிருக்காங்க. சித்ரா இப்போ சின்ன வயசில் வந்து கதைகள் கேட்டு தான் நான் வளர்ந்தேன். அது மாதிரி தான் என் பிள்ளைகளுக்கும், அன்விகா பெரி 2 பேருக்குமே நான் வந்து கதை சொல்லி தான், இது மாதிரி பெரியனையா மீனாட்சி பற்றி ஒரு புத்தகம் எழுதுறேன்னு கதை சொல்லி தான் நான் எழுதினேன். அவங்க கேட்டாங்களா கேட்கலையான்றது தெரியல, இன்னும் ஒரு 10 வருஷம் கழித்து தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பட் ஆனால் நம்ம சும்மா விழா பண்ணிவிட்டு சந்தைப்படுத்துதல்னு சொல்கிறோம்ல, மார்க்கெட்டிங். இப்போ நம்ம இதெல்லாம் பண்ணியிருக்கோம், இதை வெளியில் தெரியப்படுத்தலைன்னா எப்படி, ரைட்? ஸோ அது வந்து சந்தைப்படுத்தணும், அப்போ தான் வந்து நிறைய பேருக்கு போய் சேரணும். அதனால தான் இந்த விழா. இப்போ ஏன் என்ற கேள்வி இருக்குல்ல, ஏன் இந்த விழா, இது நிறைய பேருக்கு போய் சேரணும். ஊடக நண்பர்கள் உங்கள் அனைவருக்குமே நன்றி. ஏன்னா வந்து இது மாதிரி பாதுகாக்கப்பட வேண்டிய இதழ்கள் ஒரு 100 வருடம் கழித்தாலும் இது நிற்கும் அப்படின்றதுனால தான் இந்த விழா. சரி, இந்த விழாவுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றதுனால நம்ம தமிழக முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் பல்வேறு பணிகளுக்கு இடையே, அதாவது அவங்க வந்து பயணங்கள் சொல்கிறோம்ல, ட்ராவல் வந்து நம்மளுடைய வாழ்க்கையை மேம்படுத்தும். ஸோ அவங்க ஜெர்மனிக்கு போயின்னு இருக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி இந்த பெரியண்ணன் எழுதப்படாத வரலாறு புத்தகத்திற்கு ஒரு மிகச்சிறப்பான வாழ்த்துரை வழங்கியுள்ளார். அவருக்கு ஒரு பெரிய நன்றிகள். ஏன்னா இது வந்து ஒரு பெரிய ஊக்கம் எனக்கு தந்தது. இப்போ பொன்னி இதழ்களையே டிஜிட்டல் வடிவில் வெளியிடுறோம். ஓகே, எண்மை வடிவில் வெளியிடுறோம். இப்போ பெரியண்ணன் எழுதப்படாத வரலாறு நம்ம புக்கு டிஜிட்டல் வடிவில் இல்லைன்னா எப்படி சொல்லுங்கள்? ஸோ வெறும் புக்காக இருந்ததுன்னா எப்படி? அதனால் நம்ம புக்கு பெரியண்ணன் எழுதப்படாத வரலாறு புத்தகமும் வந்து எண்மை வடிவில் டிஜிட்டல் வடிவில் புக்காக இருக்குது. புத்தகம் வெளியிடத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி பொன்னி இதழ்கள் தொகுப்பும் இதழ்களாக பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் எனக்கு இன்னொரு பெரிய கவலை வந்துருச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம புத்தகத்தை தமிழில் எழுதுகிறோம். இன்றைய தலைமுறையில் பல பேர் தமிழாக வாசிக்கவும் மாட்டேன்றாங்க, எழுதவும் மாட்டேன்றாங்க. சரி, இப்போ என்ன பண்ணலான்னா, இந்த புத்தகத்தை ஒலி வடிவிலையும், அதாவது ஆடியோ ஃபார்மேட்லேயும் இந்த புத்தகம் இருக்குது. ஸோ உங்களுக்கு தமிழ் படிக்க தெரியாட்டியும் நீங்கள் ஒலி வடிவில் இந்த புத்தகத்தை டவுன்லோட் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ இதுதான் புத்தகம் உருவான கதை. அகைன் இது வந்து ஒரு தனி மனித உழைப்பில்லை. அதாவது எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும் சரி, இயக்கமாக இருந்தாலும் சரி, பெரியண்ணனுடைய ஐயாவுடைய வாழ்க்கையுமே அப்படி தான். அவங்க பல விஷயங்கள் செஞ்சாங்க. இதை நான் தான் செஞ்சேன்னு அவங்க பெருசாக வெளிக்காட்டிக்கல. அவங்க சமூகத்தை மட்டும் பார்க்கல, குடும்பத்தையும் பார்த்தாங்க. குடும்பத்தை மட்டும் பார்க்கல, சமூகத்தையும் பார்த்தாங்க. ஸோ அது வந்து நமக்கு ஒரு பெரிய கற்றலாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் உறுதியாக நம்புகிறேன். அதனால தான் இந்த புத்தகத்தை எழுதினேன். இந்த புத்தகத்தை அவசியமாக படிங்க. இது நம் வாழ்க்கைக்கு நிச்சயம் பயன்படும். வந்திருக்கும் அனைவருக்கும் மிக்க நன்றி.